வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். आइए प्रभु की वचन के हम आगे बढ़ेंगे. பிள்ளைகள் முன்னாடி வந்து பேசக்கூடாது. बच्चे आगे होकर बातें ना करें. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேசக்கூடாது. அதேபோல மொபைல் எல்லாம் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. वैसे मोबाइल में चैटिंग ना करते हैं. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். मैं सब देख ही रहा हूँ सबका. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. परमेश्वर को ना प्रिय है. फोन எல்லாம் स्विच ऑफ பண்ணி வைக்கணும். हो सके फोन बंद करके अंदर डाल दीजिए. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे. இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக आज के दिन में आपसे भेंट करने ஆவியானவர் என்னோட உணர்த்தின ஒரு காரியம். प्रभु आत्मा ने मुझे एहसास देवी कार्य. நான் அப்படியே பத்லாபூர்ல உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தேன். जब बदलापुर में बैठा था वैसे मैं ध्यान कर रहा था. கட்டுகிற பொழுது உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம். जब बांधकाम चालू था तो मैं वहीं बैठा हुआ था. இந்த நாட்களிலே எல்லா சிலுவையின் காரியங்களை தியானிக்கிற காலத்துல क्रूस को ध्यान करने वाले इस समय में அந்த கழுதையை குறித்து கொஞ்சம் கவனித்து கொண்டிருந்தேன். जब उस गधे को लेकर मैं स्मरण कर रहा था என்னோட உள்ளத்துல இப்படி ஒரு கேள்வி வந்தது. एक सवाल ऐसी आई. இயேசுவை சுமந்த கழுதை यीशु को जो गधे ने उठाया ஆலயத்தின் வாசலோடு நின்றுச்சு. वो भवन के द्वार तक रुक गया. அது உலகத்துல டேய் सब दूर दूर बैठ जाओ और इस तरफ आ जाओ और इधर दूर दूर बैठो. ஜஸ்டின் அமைதியா இரு. நல்லா கவனிங்க. ध्यान दीजिए. கழுதை பெருசா ஹைலைட் ஆகல பாரு. वो देखिए वो गधा बड़ा रूप में नहीं कहा गया. கழுதை சுமந்துட்டு வந்த கழுதை தான் இன்னைக்கு கொண்டாடி இருக்கணும். वो देखा जाए तो गधे को मनाना था. ஏன்னா கழுதை தான் இயேசுவை சுமந்துச்சு. क्योंकि वो गधा यीशु को उठा कर ले आया. கழுதையை கொண்டாடி இருக்கணும். वो गधे को मनाना था. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கழுதை இல்ல சிலுவையை தான் கொண்டாடுறோம். आज तक उस गधे को नहीं बल्कि अब उस क्रूस को मनाते हैं. அதை குறித்து பேசுறது ஏன் அப்படி சொல்லி நான் சிந்திக்கிறப்போ जब मैं सोचने लगा இந்த நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி. जब अनेक लोग पूछने वाला ये सवाल நம்ம சபையில வந்து குருத்தோல ஞாயிறு கொண்டாடுறதுல जो जैसे हम अपनी कलीसिया में पाम संडे सब नहीं बनाते हैं. திரும்ப திரும்ப கேட்பாங்க. जैसे बार-बार लोग मुझसे पूछते हैं. ஒவ்வொரு முறை கேட்பாங்க. हर बार मुझसे पूछा करता है. அதை குறித்து கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். थोड़ा उसे लेकर ध्यान करने प्रभु ने मुझे सहायता की है. 2000 வருஷத்துக்கு முன்பாக 2000 साल पहले பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக फसह के एक हफ्ते पहले ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह பவனியாக वो भवानी के समान எருசலேமிலிருந்து பெத்தானியா வந்த பிறகு यरूशलेम से जब बेतानिया में आए பெத்தானியாவிலிருந்து கழுதை குட்டி கழுதையோடு கூட பவனியாக கடந்து வந்தார். बेतानिया से गधे और गधे के बच्चे के साथ वो सवार आए. இந்த காலவெளியில इस सुबह के समय में பவனி ये जो आए இயேசுவை ராஜாவாக்கவா यीशु को राजा करने के लिए क्या அல்லது இயேசுவை பலியாகவா या यीशु को बलि के रूप में. ஆமென். இந்த காலவெளியில பிரசங்கத்தோட தலைப்பு आज का उपदेश का शीर्षक அந்த பவனி ராஜாவாக்கவா वो जो भवनी वो जो था जो आए वो राजा के लिए था பலியாகவா या बलि बनने के लिए. எதற்கு இது முக்கியத்துவம்? और ये किसको महत्व देता है. நீங்க தேவ பிள்ளைகளை நம்ம அறிந்து கொள்ளணும். परमेश्वर के लोग इस बात को हम ध्यान रखें. முதல்ல வசனத்தை நம்ம ஒரு முறை வாசித்து விடுவோம். आइए वचन को हम पढ़ेंगे. ஹிந்தியில வாசிக்க கொஞ்சம் கவனிங்க. हिंदी में पढ़ते समय ध्यान दीजिए. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का सुसमाचार 21வது அதிகாரம் 21वां अध्याय 1 to 12 வரைக்கும் வாசிக்கிறதை கொஞ்சம் கவனமா கவனிங்க. 21वां अध्याय का 1 से लेके 12 तक पढ़ेंगे. மத்தேயு 21வது அதிகாரம் 1 to 12 வரைக்கும் 1 से लेके 12 तक कोई पढ़िए. मत्ती 21वां अध्याय 1 से लेके 12 तक हिंदी में पढ़िए. जब वे यरूशलेम के निकट पहुंचे और जैतून पहाड़ पर बेतफगे के पास आए तो यीशु ने वो चेलों को यह कहकर भेजा, सामने के गांव में जाओ. वहां पहुंचते ही एक गदही बंधी हुई और उसके साथ बच्चा तुम्हें मिलेगा और उन्हें खोलकर मेरे पास लाओ. यदि तुमसे कोई कुछ कहे तो कहना कि प्रभु को इनका प्रयोजन है, तब वह तुरंत उन्हें भेज देगा. यह इसलिए हुआ कि जो वचन भविष्यवक्ता के द्वारा कहा गया था वह पूरा हो. सिय्योन की बेटी से कहो, देख तेरा राजा तेरे पास आता है, वह नम्र है
गधे पर बैठा वरण लादों के बच्चे पर चेलों ने जाकर जैसा यीशु ने उनसे कहा था वैसा ही किया और गधी और बच्चे को लाकर उन पर अपने कपड़े डाले और वह उन पर बैठ गया। तब बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई। जो भीड़ आगे आगे जाती और पीछे पीछे चली आती थी, पुकार कर कहती थी, दाऊद के संतान वो यहोशाना, धन्य है वह जो प्रभु के नाम से आता है, आकाश में होशाना। जब उसने यरूशलेम में प्रवेश किया तो सारे नगर में हलचल मच गई और लोग कहने लगे, यह कौन है? लोगों ने कहा, यह गलील के नासरत का भविष्यद्वक्ता यीशु है। இந்த 12 வசனங்களிலிருந்து சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். ये 12 वचन में से कुछ कार्य आपको कहते हैं। तो மைக் ஆஃப் பண்ணிடுங்க. तो माइक बंद कर दीजिए। இந்த வசனத்தின் பின்னணியை சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. इस वचन का इतिहास मैं कहता हूँ। இயேசுடைய கடைசி நாட்கள், यीशु के जो आखिरी अंतिम समय में பஸ்காவுக்கு சரியாக ஒரு 15 நாட்கள் இருக்கிறப்போ, फसह के जो 15 दिन के बराबर, அந்த பஸ்கா பலிக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற காலத்துல जब उस फसह की उस बलि के लिए जब वो तैयार थे, இயேசு வழக்கம் போல எருசலேமிலிருந்து பெத்தானியா வழியில தேவாலயத்துக்கு கடந்து வந்தார். यीशु हमेशा की जिस यरूशलेम से बेतानिया की ओर गए, आमेन। समारिया बेतानिया வராரு। समारिया से बेतानिया तक आते हैं। बेतानियाல தான் லாசரு, மார்த்தாள், மரியாளுடைய வீடு இருக்கு। क्योंकि बेतानिया में लाजरस, मार्था और मरियम का घर है। இப்ப அங்கிருந்து ஆண்டவர் நேராக எருசலேம் தேவாலயத்துக்கு கடந்து போகிறார்। और वहीं से यरूशलेम की आराधनालय में वे जाते हैं। எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறப்ப தான் அந்த சம்பவம் நடக்குது। और यरूशलेम के भवन में जाते वक्त ये कार्य होती है। ஆண்டவர் சொல்றார், வரப்பவே பார்த்துட்டு வந்துட்டார்। प्रभु शायद आते वक्त देख कर आया। சொல்றாங்க, கழுதையும் கழுதை குட்டியும் கட்டப்பட்டிருக்கும்। कहते हैं वहां गधी और उसकी बच्ची वहां बंधी होगी। ரெண்டு சீஷர்கள் அனுப்பி ஆண்டவர் சொல்வார், दो चेलों को भेजकर वो कहता है, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க, उसे खोल कर ले आओ। யாராவது கேட்டா यदि कोई तुमसे पूछे இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்க। तो कहना कि प्रभु को इनका प्रयोजन है। ஆண்டவர் கழுதைக்குட்டி ரெண்டையும் அவிழ்த்து கொண்டு வருகிறார்। और प्रभु जो लोग कहते हैं वो लोग गधी और उसके बच्चे को खोल कर ले आते हैं। பாருங்க, நான் சொன்ன ஆண்டவருக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம்। जैसा मैंने कहा, प्रभु को एक परिवार बहुत जरूरत है। அதனால கழுதை குட்டியை மட்டும் அவிழ்த்துட்டு வரணும் ஆண்டவர் பிரியப்படுவார்। इसलिए प्रभु ने ये नहीं कहा केवल गधी की बच्ची को लेकर आओ। எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, ஆண்டவர் எதுல போற, எதுக்கு ரெண்டை அவிழ்த்துட்டு வர சொன்னார்? और प्रभु किसने दोनों को खोल कर ले आने के लिए कहा? ஆண்டவர் குடும்பங்களின் தேவன், क्योंकि परमेश्वर परिवारों का पिता है। हालेलुया, हालेलुया। அத ஒரு நாளும் மறந்துட கூடாது। इस बात को कभी ना भूलें। நம்ம ஆண்டவரே ஒரு குடும்பம் தான்। हमारा परिवार स्वयं एक परिवार है। பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவம் உண்டு। पिता, पुत्र, पवित्र आत्मा एक कार्य है। இயேசுவை தனியாய் காட்ட முடியாது। यीशु को हम अलग से नहीं दिखा सकते। ஆவியானவரை தனியாய் காட்ட முடியாது। प्रभु आत्मा को हम अलग नहीं दिखा सकते। பிதாவை தனியாய் காட்ட முடியாது। पिता को हम अलग नहीं दिखा सकते। அப்படி காட்டினால் தவறு। यदि हम ऐसा दिखाते तो वो गलत है। குடும்பத்துல ஒவ்வொருவரையும் தனியா காமிச்சா எப்படி இருக்கும்? यदि आपके परिवार में से आपको अलग-अलग हम बताएं तो आपको कैसे लगेगा? அப்ப அது ஒரு சரியான குடும்பமே இல்ல। तो एक सही परिवार नहीं होती। அதனால திருத்துவத்தை என்னைக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்। इसलिए ट्रिनिटी को जो त्रिएक हम कहते हैं उसको अच्छे से हमेशा समझें। இவங்க யாருன்னு கேக்குறப்போ जब पूछेंगे कौन है, இன்னாருன்னு சொல்ல முடியாது। तो जैसे ये नहीं कह सकते इनका है इनका वो है, நம்ம இவங்களுடைய பிள்ளைன்னு தான் சொல்லணும்। कहेंगे कि इनका ये संतान है। அதுதான் திருத்துவம்। क्योंकि वही त्रिएक है। நம்ம ஆண்டவர் குடும்பங்களின் தேவன்। हमारा परमेश्वर जो परिवारों का परमेश्वर है। பாருங்க, பிசாசுக்கு நம்மள வஞ்சிக்கணும்னா வேற வழியே கிடையாது। यदि शत्रु हमें बहकाना है तो दूसरा
दूसरा कोई मार्ग उसे नहीं, வசனத்தை வச்சு மட்டும்தான் வஞ்சிக்க முடியும். केवल वचन को लेकर वो बहका सकता है। ஏவாள அப்படிதான் வஞ்சிட்டான். लेकिन अगुआ को उसने ऐसी बहकाया। ஏவாள் என்ன சொன்னா? अगुआ से क्या कहा? இந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? तो ये फल नहीं खाने के लिए तुम्हें कहा गया है क्या? அப்ப ஆண்டவர் சொன்னதை வச்சு தான் அவன் பேசுவான். जो प्रभु ने जो कहा उसी को लेकर शत्रु भेंट करता है। வசனத்துல இத்தனை பிரிவினைகள், இத்தனை கள்ள உபதேசங்கள். तो इसलिए इन्हीं वचनों को लेकर झूठी उपदेश और अनेक कार्य बताई जाती है। हम ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம். तो हम उसी परमेश्वर की आराधना करते हैं। வேறொரு தேவனா இருக்க கூடாது. लेकिन वो अलग परमेश्वर नहीं होना चाहिए। யெகோவா விட்னஸ், யெகோவா தேவன் மாத்திரம், இயேசு வேணாம், பரிசுத்த ஆவியானவர் வேணாம். जैसे जो यहोवा विटनेस कहते हैं यीशु भी नहीं चाहिए, पवित्र आत्मा भी नहीं चाहिए, ऐसा नहीं। பவுல் சொல்றார் வேறொரு தேவன் நமக்கு இருக்க கூடாது. तो पौलुस कहते हैं हमें दूसरा कोई प्रभु ना हो। நம்ம தேவன் யாரு? हमारा परमेश्वर कौन है? பிதா, குமாரன், பரிசுத்த वो ஆவியானவர். पिता, पुत्र, पवित्र आत्मा है। हालेलुया, हालेलुया। வேறொரு இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. और एक यीशु करके कहा गया है। வேறொரு இயேசு, இயேசு மட்டும்தான் கிடையாது. वो यीशु मात्र नहीं, ऐसा नहीं। हालेलुया, हालेलुया। வேறொரு இயேசு இருக்க கூடாது. और एक यीशु ना हो। அப்படினா இயேசு மட்டும்தான், அது வேறொரு இயேசு. मतलब केवल यीशु है तो वो दूसरा यीशु है। அதுலயும் பைபிள் வசனங்கள் உண்டு. उसमें भी वचन लिखी हुई है। हालेलुया, நம்ம வசனங்கள்லாம் எதுக்கு எழுதப்பட்டுச்சுன்னு தெரியணும். वो वचन किस लिए लिखी गई अब उसका जानकारी रखना जरूरी है। ஒரு சில வசனங்களை மட்டும் வெச்சிக்கிட்டு நம்ம ஓரக்கண்ணால பார்த்துட்டு போயிட முடியாது. केवल कुछ वचन को लेकर आधी नजर से ना देखिए। இப்படிதான் ஜனங்களை வஞ்சித்து பிடித்து விடுகிறார்கள். ऐसे लोगों को बहकाव में लेकर पकड़ते हैं। நம்ம பாவப்பட்ட ஜனம் எங்காவது போய் விழுந்து மாட்டிக்கிறோம். अब जब आप लोग अब जो इस तरह लोग बेचारे कहीं भी जाकर इस तरह फंस जाते हैं। நம்ம ஆண்டவர் குடும்பங்களின் தேவன். लेकिन हमारा परमेश्वर परिवारों का परमेश्वर है। வேறொரு இயேசு கிடையாது. दूसरा कोई यीशु नहीं है। உடனே நம்ம சொல்லுவோம் இயேசு நாமத்துல ஞானஸ்தானம் அப்படி எல்லாம் நம்ம பேசுவோம். नहीं तो फिर तुरंत आप कहेंगे फिर यीशु के नाम का बपतिस्मा क्या है? பாருங்க லூக்கா சுவிசேஷத்திலையும் அதே போல பாத்தீங்க அப்படி சொன்னா லூக்காவும் யோவான் இந்த ரெண்டு சுவிசேஷம், லூக்காவும் அப்போஸ்தலர் இந்த ரெண்டையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா और प्रेरित और लूका ये दोनों पुस्तक में देखिए। இந்த ரெண்டு புத்தகத்தை எழுதுனது லூக்கா. ये दोनों पुस्तक को लूका ने लिखा है। லூக்கா ஒரு டாக்டர். लूका एक वैद्य है। லூக்கா யாருன்னு சொன்னா लूका कौन है? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். वो प्रेरित पौलुस के लिए एक अच्छा असिस्टेंट पास्टर है। பவுல் உபதேசங்கள்ல அதிகமாய் வளர்ந்தவர். वो पौलुस के उपदेश में अधिक बड़े हैं। டாக்டர் தொழிலையே விட்டுட்டு வருவார். व्यवस्था की जो उनका काम छोड़कर आए हैं। அது மாத்திரமல்ல நல்ல ரோமர்களுக்கு அதே போல யூதர்களுக்கு நல்ல ஐக்கியமானவர். और रोमियों के लिए यहूदियों के लिए अच्छी मेल मिलाप में रहने वाले। ஒரு முறை பவுல ரோமாபுரி சிறைச்சாலையில் பிடித்து கொண்டு போயிடுவான். एक बार पौलुस को रोम में बंदी करके ले जाते हैं। ரோமர்களுக்கு இயேசுவை பற்றி அவ்வளவு தெரியாது. और रोमियों को यीशु के बारे में इतना नहीं मालूम। இப்ப ரோமல இருக்கிற பவுல ரிலீஸ் பண்ணணும். अब रोम में बंदी में रहने वाले पौलुस को बाहर निकालना है। ரோமல இருக்க பவுல ரிலீஸ் பண்ணனும்னா यदि वहां से उसे बाहर निकालना है அதுக்கு ஒரு லாயர் வேணும். उसके लिए एक लॉयर की जरूरत है। அந்த லாயருக்காக उस लॉयर के அந்த लिए லாயருக்கு இயேசு யாருன்னு தெரியும். उस लॉयर को मालूम होना चाहिए यीशु कौन है। ஒரு வக்கீல்கிட்ட பேசுறப்போ समझो कोई वकील से हम बात करते हैं, எல்லாம் அந்த மேட்டர் மட்டும் தான் பேசுவோம். हम जो कहना है उतना ही कहेंगे। அதை விட்டு கூட சுத்தி வளைச்சலாம் பேசிட்டு अब இருக்கோம். घुमा फिरा के बातों में नहीं आएंगे। இப்போ அவருக்கு தியோப்பிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கணப்புருந்திய தியோப்பிலே நாம வைப்பார். और लूका की पुस्तक में ऊपर देखिए ऐसा लिखा होगा आदर योग्य थियोफिलस। அதே போல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் புத்தகத்துல தியோப்பிலே டைரக்டா ஆரம்பிப்பார். और प्रेरितों की पुस्तक में भी थियोफिलस करके उस शब्द से शुरू किया गया है। இவர் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ये कौन है? இவர்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக வாதாடின வக்கீல். यही प्रेरित पौलुस के लिए लड़ा हुआ वकील है। இப்ப இவருக்கு இயேசு யாருன்னு தெரியணும். अब इनको बताना है कि यीशु कौन அப்ப है। இவருக்கு இயேசு யாருன்னா இயேசுவோட ஹிஸ்டரி ஃபுல்லா தெரியணும். तो यदि इनको बताना है तो यीशु का इतिहास उनको बताना இயேசு पड़ेगा। எப்படி ஊழியம் செய்தாங்கன்னு தெரியணும். यीशु कैसे सेवकाई किया वो बताना है। இயேசுவோட ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் எப்படி செய்யறாங்கன்னு தெரியும். और यीशु की सेवकाई को प्रेरित लोग कैसे करते वो बताना है। இத பத்தி எல்லாம் எழுதுறதுக்கு தான் ये सब के बारे में लिखने के लिए லூக்காவை கர்த்தர் ஏற்படுத்தி लूका को प्रभु ने खड़ा किया। அந்த தியோப்பிலேக்கு எழுதின புத்தகம் தான் லூக்கா புத்தகம். थियोफिलस को लिखा गया वो लूका का पुस्तक है। அதனால தான் அதுல இயேசு நாமம் சொல்லிருப்பார். इसलिए उसमें
यीशु का नाम केवल ஏன்னா कलेक्टेड है, அரஸ்டா இருக்கிறது இயேசு. क्योंकि जो बंदी में है यीशु है। அவங்கட்ட போய் பிதா குமாரன் பரிசு எல்லாத்தையும் உள்ளடிச்சா ஒண்ணும் புரியாது. और यदि वो उसमें पिता पुत्र पवित्र आत्मा को कहेंगे तो ना समझेगा அதே उनको। போல இயேசுவோட ஊழியம், இயேசுவை கொண்டு அப்போஸ்தலர் ஊழியம் எப்படி இருந்துச்சு? इसलिए यीशु को लेकर प्रेरितों की सेवकाई कैसी थी करके அதற்காகத்தான் எழுதப்பட்ட 2 புத்தகம். उसीलिए वो 2 पुस्तक लिखी हुई है। நமக்கு இயேசுவின் கட்டளை என்னங்கிறது தெரியும். हमें यीशु का आज्ञा क्या है वो जानना है। இயேசு என்ன கட்டளை கொடுத்தார்? यीशु ने क्या आज्ञा दी है? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்துல और मत्ती 28वां अध्याय में பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. पिता पुत्र पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। ஏன் பாஸ்டர்? இயேசு என்பது குடும்பம். और क्यों इसलिए क्योंकि वो यीशु मतलब परिवार है। அத ஒரு நாளும் மறந்துட கூடாது. इस बात को आप कभी ना भूलें। ஆண்டவர் உன்னை ரட்சித்தார், குடும்பத்தை ரட்சிப்பார். प्रभु आपको उद्धार किया, आपके परिवार को भी उद्धार करेगा। அந்த விசுவாசம் நம்ம கூட வரணும். उसके लिए विश्वास हमारे अंदर आना जरूरी है। அதான் வேதம் சொல்லுது, इसलिए वचन कहता है கழுதையும் கழுத குட்டியா இழுத்துடுவாங்க. गधे और गधे के बच्चे को खोल कर ले आओ। ஏன்னா மரியன்னு சொல்லுகிறது கழுதை குட்டி. और क्योंकि जो बच्चा है उसे ले आना। கழுதையும் கழுத குட்டியா இழுத்து வர சொன்னார். और गधी और गधी के बच्चे को खोल कर ले आओ कहते हैं। நம்ம ஆசியா தேசத்துல हमारे एशिया देश में கழுதை ரொம்ப அற்பமானது. गधा को बहुत तुच्छ जानते நம்ம हैं। ஆசிய தேசம் முழுவதும் பாத்தீங்கன்னா கழுதைய ரொம்ப பெருசா வைக்கமானது, एशिया அற்பமானது. में यदि आप देखेंगे तो गधे को बहुत तुच्छ जानते हैं। ஆனா இஸ்ரவேல்ல அப்படி கிடையாது. लेकिन इजराइल में ऐसा नहीं। இஸ்ரவேல்ல அதிகமாக இருப்பது கோவேறு கழுதைதான் இருக்கும். तो इजराइल में अधिक जो है ये गधा बहुत होता है। அங்க அதிகமா இருக்குது கழுதைதான். वहाँ अधिक गधे होते हैं। இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா इजराइल में यदि आप जाएं ஒரு குதிரை விட ஒட்டகத்தோட விலை ஜாஸ்தி. एक घोड़े से बढ़कर ऊंट का जो कीमत ज्यादा है। குதிரையை விட 2 மடங்கு ஒட்டகத்தின் விலை. घोड़े से बढ़कर 2 गुना ऊंट का कीमत ज्यादा है। இந்த குதிரை ஒட்டகத்தை விட वो ये ऊंट और ये जो घोड़े से बढ़कर அங்க இருக்கிற கழுதை விட அதை விட அதிகமானது. वहाँ के जो गधे का कीमत दोनों से बढ़कर ज्यादा है। ஆகவே இஸ்ரவேலர்கள் கழுதையை சாதாரணமா நினைக்க மாட்டாங்க. इसलिए इजरायली लोग गधे को साधारण नहीं समझते। கழுதையை ஒரு புனிதமாய் நினைப்பார்கள். गधे को बहुत शुभ के समान समझते हैं। அதை உயர்வாய் या நினைப்பார்கள். ऊंचाई में समझते हैं। இன்னும் புரிதலுக்காக சொல்லுகிறேன், आपको और समझना है तो ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னா एक राजा को यदि अभिषेक करना है அபிஷேகம் பண்ணப்படுகிற ராஜா கழுதையின் மேல வரணும். तो आज जो अभिषेक किया जाने वाला राजा यदि आना है तो गधे पर सवार आना है। அதுல முக்கியமானது ஒன்று உண்டு. उसमें से भी महत्व कार्य இஸ்ரவேல்ல யூத ராஜாக்கள் கழுதையில தான் வருவாங்க. इजराइल में यहूदी के राजा गधे में आते हैं। புறஜாதி ராஜாக்கள் பாத்தீங்கன்னா குதிரையில வருவாங்க. अन्य जाति के जो राजा है वो घोड़े में आते हैं। புறஜாதியின் ராஜாக்கள் குதிரையில தான் வருவாங்க. और जो अन्य जाति के राजा घोड़े में आते हैं। ஆனா யூத ராஜா ஒருத்தர ராஜாவா நியமிக்கறனா लेकिन यदि यहूदा में यदि राजा को नियुक्त करते हैं அவங்கள வந்து கழுதையில தான் கொண்டு வருவாங்க. वो उन्हें गधे में ले आते हैं। ஒரு வசன வாசியம் உங்களுக்கு நன்றாய் புரியும். आइए वचन को हम पढ़ेंगे। 1 ராஜாக்களின் புத்தகம் पहला राजाओं का पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 33வது வசனத்தை வாசிங்களேன். पहला अध्याय का 33वां वचन 1 पढ़िए। ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். पहला राजाओं का पुस्तक पहला अध्याय का 33वां वचन। राजा ने उनसे कहा, अपने प्रभु के कर्मचारियों को साथ लेकर मेरे पुत्र सुलेमान को मेरे नीच खच्चर पर चढ़ाओ और गिहोन को ले जाओ। பாருங்க, தாவீது அங்க இருக்கிற போர் சேவகர்களை பார்த்து சொல்றாரு, और जो दाऊद वहां के कर्मचारियों को लेकर कहता है, நாத்தானியல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, नातनेल भविष्य करता है, என் மகன் ராஜாவை அபிஷேகம் பண்ணபடி अभी मेरे जो बेटा राजा के रूप में अभिषेक पाने के என் लिए மகனை கூட்டிட்டு போங்க. मेरे बेटे को ले जाओ। அதிகாரத்தை வீட்ல வாசி பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். इस अध्याय को घर पर पढ़कर देखें, नातनेल जो उस बेटे को राजा के रूप में अभिषेक करते हैं। அப்போ தாவீதுக்கு அடுத்து தேசத்துக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு तो दाऊद के बाद एक को जो राजा के रूप में अभिषेक करने के लिए சாலமோனை எதுல வச்சு கொண்டு போனாங்க? सुलेमान को किस में रख कर ले गए? கழுதையில வச்சு கொண்டு போனாங்க. गधे पर रख कर ले गए। இந்திய தேசத்துல நம்ம அற்பமா பார்ப்போம். और भारत देश में हम उसे तुच्छ जानते ஆனா हैं। அன்றைக்கு யூத ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவங்க உபயோகித்தது கழுதை. लेकिन यहूदियों के समय में राजा को उपयोग किया गया जो गधा ही है। இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் न्यायों के पुस्तक में 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா 5 का 10 देखिए। நியாயாதிபதிகள் 5:10 வாசிங்களேன். न्यायों का पुस्तक 5 का 10 देखिए। हे उंगली हटाइयो
பாருங்க, வெள்ளை கழுதையின் மேல் வீற்றிருக்கிறவர்களே, ஏறினவர்களே, நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவர்களே, वो जो न्याय के स्थान पर जो बैठे हैं, அந்த கழுதையில ஏறி இருக்கிறவங்க தான் நியாயாசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாக்கள். वो जो गधे पर सवार है वही वो न्याय के स्थान पर खड़ा है. அப்ப எப்பொழுதுமே யூத ராஜாக்களை அபிஷேகிக்கிறவர், ஒரு யூத மனுஷனை ராஜாவா அபிஷேகிக்கிறப்போ, यदि यहूदियों के मनुष्य को जब राजा के रूप में अभिषेक करते समय அவங்கள கழுதையில பவனி வர வைப்பார்கள். उन्हें गधे पर सवार ले आते हैं. அப்ப நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, जब आप ये बात को समझे, இயேசு ஏன் பவனி வந்தார், यीशु क्यों ऐसा सवार आया, அதாவது இயேசு ஏன் கழுதை மேல வந்தார்னா, यीशु क्यों गधे पर सवार आया, அவரை ராஜாவாக்க வேண்டும், उन्हें राजा बनाने के அவரை लिए, ராஜாவாக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கழுதையில வந்தார். उन्हें राजा बनाने के लिए वो गधे पर सवार आया. இந்த சம்பவம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ये संभव बहुत ही अच्छा है. நான் ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல இத நான் கதை போல வாசிக்க உதவி செஞ்சா, वो हिब्रू ट्रांसलेशन में से कहानी के रूप में देखा. இந்த ஒரிஜினல் பதார்த்தத்திலிருந்து கவனிக்கிறப்போ, ओरिजिनल ट्रांसलेशन से देखिए, இப்ப நம்ம நார்மல் பைபிள்லயே 21:9 மத்தேயு 21:9 சொல்லுகிறது, वो मत्ती 21:9 कहता है, முன்னடப்பார் பின்னடப்பார் திரளான ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது. जो भीड़ आगे आगे जाती है और पीछे पीछे चली आती है, திரளான ஜனங்கள் வந்தாங்க. एक बड़ी भीड़ उसके आगे पीछे होली இத की. பரிசேயர் எப்படி சொல்லுவாங்கன்னா, इसे फरीसी लोग ऐसा कहते हैं. யோவான் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறப்போ, यूहन्ना 12:19 वचन देखिए, உலகமே அவருக்கு பின்பாக சென்றது என்று சொல்லி பரிசேயர் பதறி சொன்ன வார்த்தை. वो पूरे संसार उसके पीछे होली करके ऐसे फरीसी घबराहट के साथ कहने लगे. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இயேசுவை ராஜாவாக்கணும்னு நினைச்சோனே, तो यीशु को राजा बनाने के लिए सोचते ही ஏதோ 10 பேர் 100 பேர் எல்லாம் போகல. 10 या 100 लोग नहीं गया. பரிசேயரோட வார்த்தை நல்லா இருக்கும். நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, எடுத்தீங்கன்னா வாசிங்க பாப்போம். वो वचन को यदि कोई निकाल तो पढ़िए. 12-19 வாசிங்க. 12:19 पढ़िए. फरीसियों ने आपस में कहा, सोचो तो सही कि तुमसे कुछ नहीं बन पड़ता. देखो, संसार उसके पीछे होतना है. पर உலகமே அவருக்கு பின்பாக போணும். देखिए, संसार उसके पीछे हो चला है. பரிசேயன் பார்த்து ஆடிட்டான். वो फरीसी देखकर वहां घबराहट में आ गया. வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, वो वचन की खोज करने वाले कहते हैं, பஸ்காவுக்கு ஆயத்தமாக்கப்படுகிற நாட்கள், वो अगला आगे फसह के लिए तैयार किया जाने वाला समय है. மொத்த யூதனும் அங்க வருவான். पूरी यहूदी वहां आती है. அந்த நாட்களில उन दिनों में மொத்த யூதர்களுடைய சராசரி, அதாவது ஒரு குத்துமதிப்பா சொல்லணும்னா, ஒரு ஏவரேஜா சொல்லணும்னா, और यदि एवरेज में उन यहूदियों के बारे में कहने जाए, ஏறக்குறைய 80 லட்சத்துக்கு மேல யூதர்கள் இருப்பார்கள். 80 लाख यहूदी होते थे. டெய்லியும் அந்த 15 நாட்கள் டெய்லியும் वो 15 दिन प्रतिदिन ஒரு 10 லட்சத்துக்கு குறையாம யூதர்கள் வருவார்கள். 10 लाख के घटे पिकर वहां पे यहूदी आते थे. அந்த எருசலேமை இஸ்ரவேல் ஆளுகை செய்ததால் ரோம பேரரசு. वो वही यरूशलेम में राज्य के वह रोम के जो राजा. அப்ப வேத அறிஞர்கள் சொல்றாங்க, वचन की खोज करने वाले कहते हैं, பெத்தானியாவுல இயேசு நடந்து வரப்ப அப்பவே தீர்மானம் பண்ணிட்டாங்க. बेतानिया में यीशु चल के आते हुए ऐसे निर्णय लिया गया, பெத்தானியாவுல தான் நிறைய அற்புதங்களை இயேசு செய்தார். क्योंकि बेतानिया में यीशु ने अनेक अद्भुत किए. மரித்த லாசரு உயிரோடு எழும்பினார். मरा हुआ लाजर वहां जी उठा. இந்த பெத்தானியா சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல தான் अनेक அற்புதங்கள் நடந்தன. और बेतानिया को घेर कर वहां अनेक अद्भुत हुए. अनेक புசித்தார்கள். अनेक वहां भोजन लिए. அஞ்சப்ப 2 மீன் நடந்த அற்புதம் அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கும். और 5 रोटी 2 मछलियां उसी सराउंडिंग में है. நீங்க இஸ்ரவேலுக்கு டூர் போனீங்கன்னா, यदि आप इजराइल दूर जाते हैं, எல்லாமே இந்த பெத்தானியா சுத்தியே காட்டுவாங்க. சில சம்பவங்கள் वो बेतानिया को घेर कर रहने वाली ये सब समूह को बताते हैं. பெரிய பெரிய அற்புதங்கள் வேதத்துல சொல்லப்பட்டது எல்லாமே இந்த பெத்தானியா சுத்தி தான். ये बड़ी-बड़ी अद्भुत जो बेतानिया को घेर कर होती है. அப்ப அங்க இருக்க யூதர்கள் என்ன தீர்மானம் तो பண்ணாங்கன்னா, वहां के यहूदी ऐसा निर्णय இந்த लेते हैं, இயேசுவை ராஜாவாக்குவோம், इस यीशु को हम राजा बनाएंगे. ரோமர்கள் பிடியிலிருந்து நம்ம வெளியே வருவோம், ये रोम के बंधन से हम बाहर निकल आए. சிலுவையில் அறைகிற தண்டனை क्रूस पर लगाए जाने वाले दंड எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்கள். कितना उन्हें दबाया गया. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறப்போ पुराना नियम में देखिए, 440 ஆண்டு காலம் எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள். वो 440 वर्ष तक मिस्र लोग वहां गुलाम में बने रहे. அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக ரோமர்களினால் அடக்கப்பட்டார்கள். वो ऐसे रोमियों के जरिए दबाए गए.
அன்றைக்கு மோசே வந்தது போல उस दिन जैसा मूसा आया, அன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். आज यीशु आया है। அவரை பார்த்தவுடன் தீர்மானம் பண்ணினாங்க, वो देखकर ऐसा निर्णय लिए, அந்த மோசேவை நாம் இழந்து விட்டோம். और उस मूसा को हमने खो दिया, அவர் மரித்தது தெரியாது. वो जो हमारे हम नहीं जानते, ஆனா இந்த ரட்சகரை நாம் இழந்து விடக் கூடாது. लेकिन इस उद्धारकर्ता को हम ना खो दे, ஆகவே இவரை நாம் ராஜாவாக்குவோம். इसलिए हम इसे राजा बनाएंगे। அதனால இயேசுவை ராஜாவாக்கணும்னு சொல்லி इसलिए यीशु को राजा बनाने के लिए பெத்தானியால தீர்மானித்த உடனே बेतानिया में जब वो निर्णय लिए, பஸ்காக்கு வந்த अनेक யூதர்கள் वो फसह में आए हुए अनेक यहूदी இயேசுவோடு இணைய ஆரம்பித்தார்கள். यीशु के साथ जुड़ने लगे। ஏறக்குறைய இயேசுவுக்கு பின்னாடி 1,00,000 பேர் பக்கம் வந்திருப்பாங்க. वो कम से कम यीशु के पीछे 1 लाख तक लोग चले होंगे। அதாவது வார்த்தை முன்னடப்பாரும் பின்னடப்பாரும். इसलिए वचन कहता है कि आगे बड़ी बड़ी जाति और पीछे बड़ी चलती गई। திரளான ஜனங்கள். एक बड़ी भीड़ उनके पीछे आगे पीछे थी। சொன்னா உலகமே போகுது. वो जो वचन कहता है कि उठावे कि पूरे संसार उनके पीछे हो चला है। இயேசுவுக்கு முன்பாக மாத்திரம் वो यीशु के सामने केवल 1,50,000 2,00,000 பேர் போயிருப்பாங்க. 1.5 लाख से 2 लाख के आसपास लोग हो लिए होंगे। பின்னாடி ஒரு 1,00,000 பேர். पीछे 1 लाख लोग। பின்னாடி கேப் அதுல இயேசு கழுதையின் மேல வரார். 12 சீஷர்கள் கூட और இருக்காங்க. आगे पीछे जो यीशु आते थे उनके मिल चेलों के साथ वहां दौड़े। இயேசுவுக்கு முன்பாக குறைஞ்சது 1.5 பேர். वो यीशु के आगे इतने लोग இவர்களெல்லாம் எங்க போனாங்கன்னா ये सब कहां गए? பிலாத்து அரண்மனைக்கு போனாங்க. पिलातुस के महल में गए। எதற்காக பிலாத்து அரண்மனைக்கு போனாங்க? तो किसने पिलातुस के महल में गए? இயேசுவை ராஜாவாக்கணும் என்பதற்காக. यीशु को राजा बनाने के लिए। எப்படியாவது இயேசுவை ராஜாவாக்குவோம். कैसे भी यीशु को राजा बनाए। இந்த இயேசுவை ராஜாவாக்கணும்ன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க? यीशु को राजा बनाने के लिए उन्होंने क्या किया? பாருங்க, ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி अनेक காரியம் உண்டு. देखिए एक एक संभव के पीछे अनेक कार्य है। மத்தேயு 21:7-8-9 வாசிச்சு பாருங்க. वो मत्ती 21 का 7-8-9 देखिए। 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहती है, தங்கள் வஸ்திரங்களை கழற்றி கழுத மேல போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். वो अपने वस्त्र को कपड़े ढाले और उन पर बैठ गया। 8வது வசனம் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அந்த கழுத நடக்கிறது முன்பாக போட்டார்கள். குறுந்தோலைகள் ஓலைகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. वो 8वां वचन कहता है, बहुत से लोगों ने अपने कपड़े मार्ग में बिछाए और अन्य लोगों ने पेड़ों से डालियां काटकर मार्ग में बिछाई। முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சொன்னாங்க. और आगे और पीछे के लोग ये घोषणा करते हुए आने लगे कि होसन्ना कहकर, கர்த்தரால் வருகிறவர் இவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவன் சொன்னாங்க. ओ जो आए वो धन्य हो प्रभु जिसके नाम से वो आता है। இதெல்லாம் எதற்கு? ये सब किसके लिए? அந்த நாட்கள்ல ஒருத்தர் ராஜாவாக்குறாங்கன்னா उन दिनों में यदि किसी को राजा बनाते हैं, அதுக்கு முன்னாடி இருக்க ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா वहाँ के आगे के लोग ऐसा करते हैं, அந்த வஸ்திரத்தை கழற்றி முன்னாடி போடுவாங்க. अपने वस्त्र को खोल कर उन पर डालते हैं, ஏன்னா எங்களுக்கு வேற யாரும் இல்ல, क्योंकि हमारे और कोई नहीं है, நீங்க தான் எங்களை நடத்த वो முடியும். आप भी हमें चला सकते हैं। அதனால அவரிடத்துல சாஸ்தாங்கமாய் தன்னை ஒப்புக்கொடுப்பது. तो उनकी और अपने आप को मुंह के बल गिर कर सौंपना, அதற்கு தான் வஸ்திரங்களை கழற்றி इसलिए போடுவார்கள். अपने वस्त्र को खोल कर डालते हैं, ஏன்னா ரோமர்களினால अनेक பாடுகளை பட்டுட்டாங்க. क्योंकि रोमियों से अनेक दुख उठाए 400 வருஷம் நெருக்கமான ஒரு நேரம். और 400 वर्ष खड़ी बहुत कठिन परिस्थिति। பழைய ஏற்பாட்டின் காலத்துல நடந்த சம்பவத்தை சொல்றப்ப உங்களுக்கு எளிதாய் புரியும் तो பாருங்க. पुराने नियम के समूह को कहता हूँ, வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் पढ़िए दूसरा राजाओं का पुस्तक 9வது அதிகாரம் 9वां अध्याय 13வது வசனத்தை வாசிங்க. 9वां अध्याय का 13वां वचन 2 पढ़िए। ராஜாக்களின் புத்தகம் 9:13 வாசிங்க. दूसरा राजाओं का पुस्तक 9 का 13। तब यहू अपने स्वामी के कर्मचारियों के पास निकल आया और एक ने उसे पूछा, क्या कुशल है? वह बावला क्यों तेरे पास आया था? उसने उससे कहा, तुमको मालूम होगा कि वह कौन है और उससे क्या बातचीत हुई? கரெக்ட்டா தப்பா வாசிங்க. तब उन्होंने झट अपना वस्त्र उतार कर उसके नीचे सीढ़ी ही पर बिछाया और नरसिंह के फूंक कर कहने लगे, यहू राजा है। பாருங்க 2 ராஜாக்கள் 9:13 சொல்லுகிறது, दूसरा राजाओं का 9 का 13 कहती है, தங்களோட வஸ்திரங்களை கழற்றி படியில போட்டு யெகூவை ராஜாவாக்கினார்கள். और वस्त्र को खोलकर उन्होंने उसके सामने बिछाने लगे। எப்படியாவது இயேசுவை இப்பவே ராஜாவாக்கிடணும். वो कैसे भी यीशु को अभी राजा बनाए। எல்லா யூதருடைய தாட்ஸ் எண்ணங்கள் என்னன்னா, और सारे यहूदियों का थॉट ये है, பெத்தானியாவிலே திட்டமிட்டாங்க இயேசுனா ராஜான்னு சொல்லி. वो बेथानिया
में ये किया गया कि यीशु ही राजा है। இதெல்லாம் பரிசேயர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ये सब फरीसी देखने लगे। இயேசு அங்கேயே ராஜாவாக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. यीशु को वही राजा बनाने तक वो आए। அப்படியே வஸ்திரங்களை கழட்டி போட்டு ராஜா அப்படி சொல்லி உயர்த்தறாங்க. वो वस्त्र को निकाल कर राजा ऐसा कहने लगे। இப்போ முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. एक मुख्य वचन देखिए, ஓசன்னா ओसन्ना ஓசன்னா ஓசன்னான்னு துதித்தாங்க. ओसन्ना ओसन्ना करके स्तुति करने लगे। ஹalleluya हालेलुया। ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி பவனி வந்தாங்க. वो ओसन्ना कहकर सवर आए। ஓசன்னான்னு சொன்னா அது எபிரேய வார்த்தை. वो ओसन्ना मतलब इब्रानियों का शब्द है। இந்த எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ये इब्रानी शब्द का अर्थ क्या है? நல்ல வேளை நம்ம டிரான்ஸ்லேஷன்ல हमारे ट्रांसलेशन में ஒரு இடத்துல மாத்திரம் அதோட அர்த்தத்தை சொல்லிட்டாங்க. एक जगह में उसका अर्थ कही गई है। ஓசன்னா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ओसन्ना मतलब क्या है? வாசிங்க 118வது சங்கீதம் 118 वचन संहिता 25வது வசனத்தை வாசிங்களே. 25 वचन पढ़िए। அதோட மத்தேயு 21:9 ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வாசிங்க 118. हे यहोवा विनती सुन, उद्धार कर। हे यहोवा विनती सुन, सफलता दे। அடுத்த வசனத்தை வாசிங்க. अगला वचन में पढ़िए। धन्य है वह जो यहोवा के नाम से आता है। हमने तुमको यहोवा के घर से आशीर्वाद दिया है। பாருங்க, கர்த்தாவே ரட்சியும், हे प्रभु उनका उद्धार कर। கர்த்தாவே ரட்சியும், हे प्रभु उनका उद्धार உம்முடைய कर। நாமத்தில் வருகிறவர் वो ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். धन्य है वो जो यहोवा के नाम से आता है। இதான் மத்தேயு 21:9 சொல்லப்படுகிறது. ओ वही मत्ती 21 के 9 में भी कहा गया है। ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ओ दाऊद की संतान की ओसन्ना। கர்த்தரால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ओ वह धन्य है वो जो प्रभु के नाम से आता है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका अर्थ क्या है? கர்த்தாவே எங்களை ரட்சியும். हे प्रभु हमारी उद्धार कर। இப்ப கர்த்தருடைய நாமத்தில் வருகிற நீதான் अब प्रभु ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். के नाम से आने वाले आप धन्य हैं। கர்த்தாவே இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து எங்களை ரட்சியும். ये रोम के राज्य से हमें बचा ले। கர்த்தாவே இந்த பாடுகளிலிருந்து எங்களை ரட்சியும். ओ हमें ये दुख से बचा ले। ஏன்னா நீங்க தான் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். क्योंकि आप इस स्तुति के योग्य हैं। நீங்க தான் எங்களை விடுதலையாக்க और முடியும். आप भी हमें छुटकारा दे सकते हैं। இதுக்காகத்தான் உங்க ஓசன்னான்னு சொன்னாங்க. इसीलिए आपको ओसन्ना कहा गया। ஓசன்னாங்கிறது நல்ல நாமம். ओसन्ना मतलब अच्छी नाम நம்ம है। அடிக்கடி கன்ஃபஸ் பண்ணணும். हमें बाहर उसको कन्फेस करना है। ஓசன்னாங்கிறது தவறான நாமம் அல்ல. ओसन्ना मतलब गलत नाम नहीं। ஆனா இந்த பவனி எதற்கு? लेकिन ये सवर जो किसके लिए இந்த है? யூதருடைய தாட்ஸ் என்ன? ये यहूदियों का थॉट क्या है? இஸ்ரவேல் அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இயேசுவோடு கூட நடந்து வருகிற, यीशु के साथ चलकर आने அல்லது वाले, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்கிற தேவ ஜனமே, या उद्धार पाकर प्रभु में जीने वाले मसीह लोगों, நான் எதற்காக இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறேன்? मैं किस लिए यीशु के संग चले आता हूँ? நீங்க அதை புரிந்து கொண்டாதான் यदि आप उसे समझ ले, இந்த ட்ரெடிஷனை பார்க்கணும். ये ट्रेडिशन से बढ़कर சத்தியம் எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். सत्य कितना महत्व है आप जान लेंगे। அதனால பாஸ்டர் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல, मैं ये नहीं कहता उसे ना मनाए, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுது. वचन कहता है दिन को विशेष मनाए। ஆனா நம்ம சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னா, लेकिन सत्य को जानने वाले परमेश्वर की संतान हम कैसे हो? நான் எதற்காக இயேசுவோடு நடக்கிறேன்? मैं किस लिए यीशु के संग चलता हूँ? நீங்க எதற்காக இயேசுவோடு நடக்கிறீங்க? ओ तुम किस लिए यीशु के संग चलते हैं? இன்னும் கொஞ்சம் ஆழமா போறா, அப்ப நன்றா புரியும் பாருங்க. थोड़ा और गहराई में देखिए। இப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி கண்ணுல காட்டுறேன். आपको एक मैप के समान बताता हूँ। ஆண்டவர் எருசலேமிலிருந்து நடந்து प्रभु यरूशलेम से आया, பெத்தானியாவுக்கு வரார். बेतानिया में आए। இப்ப பெத்தானியாவுல இயேசுவை ராஜாவாக்கணும்னு சொல்லி बेतानिया में यीशु को राजा बनाने के लिए பெத்தானியால லட்சக்கணக்கான ஜனங்க கூடி बेतानिया में लाखों लोग इकट्ठा हुए। இயேசுவுக்கு முன்பாகவும் இயேசுவுக்கு பின்பாகவும் திரளான கூட்டம் நடந்து போகுது. यीशु के आगे पीछे बड़ी भीड़ थी। இப்ப எங்க நடந்து போறாங்கன்னா, अभी वो कहाँ चलकर जाते இப்ப हैं? யூத ஜனங்கள் எல்லாம் अभी यहूदी लोग பிலாத்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்னு போறாங்க. पिलातुस के सामने खड़ा करने ले जा रहे हैं। ஆனா இயேசு எங்க போறாருன்னா, लेकिन यीशु कहाँ जा रहे हैं? தேவாலயத்துக்கு போகிறார். वो आराधनालय में जा रहे இந்த हैं। பெத்தானியாவோட எண்டுல பாத்தீங்கன்னா, और बेतानिया के एंड में இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்கன்னா आज भी इस्राएल देश में आप जाए, பெத்தானியாவுல ரெண்டு ரோடு போகும். और बेतानिया से दो मार्ग डिवाइड होता है। இங்கதான் எருசலேமின் தேவாலயம் இருந்தது. कुछ लोग कहते हैं कि यही यरूशलेम का आराधनालय था। இன்னொரு ரோடு போவோம், और एक रोड है, அங்கதான் ராஜாக்கள் இருக்கிற இடம்.
காட்டணும். वो वहीं पे राजाओं रहने वाले स्थान, அந்த ராஜாக்களின் கட்டடங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. वो वहाँ राजाओं के काम को बताएंगे। இப்ப நல்லா கவனிங்க. अभी देखिए, யூதர்கள் முன்னும் பின்னுமாக நடந்து வராங்க. यहूदी आगे पीछे चलते हैं। இயேசு நடுவுல கழுதையின் மேல் அமர்ந்திருக்கிறார். यीशु बीच में गधे पर सवार आया। எல்லா ஜனங்க எதற்கு பவனி வராங்க? वो सारे लोग किसके भवनी आते எல்லா हैं? ஜனங்க எதுக்கு குருத்தோலை ஏந்திக்கிட்டு போறாங்க? वो सारे लोग कैसे उसे उठा कर ले चलते हैं? அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, उनका एक ही कार्य है, இந்த பூமியில நான் நல்லா வாழணும். वो इस पृथ्वी पर मैं अच्छे से जियो, இந்த பூமியில ஆசீர்வாதமா इस வாழணும். भूमि में आशीषित के साथ रहो। அதுக்கு இந்த இயேசு தேவை. उसके लिए ये यीशु मुझे चाहिए। இந்த பூமியில நான் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு தேவை. इस पृथ्वी पर मैं उद्धार पाने के लिए यीशु चाहिए। இந்த பூமியில சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயேசு தேவை. इस पृथ्वी पर कुछ आशीष को पाने के लिए मुझे यीशु चाहिए, சில நன்மைகளுக்காக இயேசு தேவை. कुछ भलाई के लिए यीशु चाहिए। அதனால தன்னோட வஸ்திரங்களை எல்லாம் கீழே போட்டு वो इसलिए अपने वस्त्र को नीचे डालकर அவரை ராஜாவாகவே மாற்றி उन्हें राजा के रूप में बदलकर இயேசுவை பிளாத்துவாரணைக்கு கொண்டு போக பிளான் பண்ணிட்டாங்க. वो यीशु को वहाँ पिलातुस के पास ले जाने के लिए लोग योजना बनाए। முன்னாடி ஒரு கூட்டம் போகுது. अभी एक झुंड वहाँ से जाती அந்த है, கூட்டம் வேகமா போயிடுச்சு எங்க பிளாத்துவாரணைக்கு. वो सीधा गई। எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்துச்சு. मुझे बहुत दिन से एक सवाल था, இயேசுகிட்ட அற்புத அடையாளம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு वो यीशु से सारा अद्भुत और चिन्ह को लेकर இவங்க எப்படி இயேசுவை கொலை செய்யும் சொன்னாங்க. वो यीशु को इन्होंने कैसा कहा घात करने के लिए, அதுதான் இந்த கோபம். तो वही ये क्रोध है। நாங்க ராஜாவாக்கணும்னு சொல்லி वो राजा बनाने के लिए நாங்க இயேசுவுக்கு முன்னாடி பிளாத்துவாரணையில போய் நிக்கிறோம். वो यीशु के सामने पिलातुस के महल के सामने खड़े हैं। ஒரு கூட்டம் பிளாத்துவாரணைக்கு போயிடுச்சு. एक झुंड पिलातुस के महल के पास गए। வெயிட் பண்ணுங்க, கேட்டுப்பா எதுக்காக வந்தீங்க? वो बाट जोकर मुझसे किस लिए आए? வெயிட் பண்ணுங்க சொல்றோம். कहते बाट छोड़ना रोकना कहेंगे, வெயிட் பண்ணுங்க சொல்றோம். रुकते रहो कहेंगे। அத்தனை கூட்டம் போயிடுச்சு. उतनी बड़ी भीड़ गई, இயேசு வரல. यीशु नहीं आया। இயேசுக்கு பின்னாடி இருந்தவங்க அந்த இடத்துல நின்னுட்டாங்க. वो यीशु के जो लोग पीछे थे वो लोग वहीं ठहर गए, இதத்தான் பரிசேயர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. और इसी बात को फरीसियों ने इस्तेमाल किया। அதனால ஒரு பெருந்திரள் கூட்டம் பிளாத்துவாரணையில வந்து இயேசுவை கொலை செய்யணும். और इसलिए एक बड़ी भीड़ पिलातुस के महल के सामने आकर कहने लगा उसे घात पे நாங்க लगाओ। ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறோம். और हम जो भी कोई बाट छोड़कर कुछ इंतजार के साथ आए நாங்க होंगे, ஒரு நோக்கத்தோட வந்தோம். और हम कोई योजना के साथ आए, அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. वो योजना पूरी ना हुई। அன்பான தேவ பிள்ளையே, சில நேரம் நம்ம அப்படிதான். कई बार हम ऐसी है, நம்ம வாழ்க்கையில ஒரு நோக்கத்துக்காக இயேசுவை பின்பற்றுவோம். हमारे जीवन में कुछ योजना के लिए यीशु के पीछे हम हो लेते இந்த हैं। ஓசனா எதற்கு? ये ओसन्ना किस लिए? சில நேரம் நம்முடைய துதிகள் எதற்கு? कई बार हमारा स्तुति किस लिए? சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் எதற்கு? कई बार हमारी प्रार्थना किस சில लिए? நேரம் நம்ம தேவ சமூகம் எதற்கு? कई बार परमेश्वर की उपस्थिति किस लिए? ஆண்டவரே, இந்த பாடுகளிலிருந்து என்னை ரட்சியும். ओ प्रभु मुझे इस समस्या से मुझे बचा ले, பிரச்சனையிலிருந்து என்னை ரட்சியும். ओ इस समस्या से बचा ले। அதற்காக நம் தேவனை தேடுகிறவர்களாய் இருப்போம். ओ हम प्रभु की खोज करने वाले जैसे होकर, அது கிடைக்கல. लेकिन वो नहीं मिला, நம்ம யாரு நம்மளே இயேசுவை கொண்டு விடுவோம். और कोई ने हम खुद यीशु को मार देते हैं। அதனாலதான் பவனி इसलिए जो सवर आए இது ராஜாவுக்காக அல்ல, ये राजा के लिए नहीं, இயேசுவின் பவனி वो यीशु का सवर அது है, பலிக்காக. वो बलि के लिए அன்பான था। தேவ ஜனமே, मेरे प्रिय நான் लोगों, எதற்கு தேவாலயத்துக்கு வரேன்? मैं किस लिए परमेश्वर के भवन में நான் आया? எதற்கு தேவனை தேடுறேன்? मैं क्यों प्रभु की खोज में हूँ? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்கு? रविवार की आराधना किस लिए? அவர் அற்புதத்தை செய்வார். आपको वो अद्भुत करेगा, அவர் விடுதலையை தருவார். आपको एक छुटकारा देगा, கர்த்தர் உயர்த்துவார். ऐसे प्रभु आपको ऊंचा करेगा। எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் हमें आशीष करने वाला உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார். आपको भी आशीष करेगा। காலத்துல ஒண்ணே இல்லனா, वो वहाँ कुछ नहीं है, தேவைக்காக தேவனை தேடல. लेकिन जरूरत के लिए प्रभु को ढूंढता रहा। தேவைக்காக தேவனை தேடி இருந்தா वो जरूरत के लिए प्रभु को ढूंढता, எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். कैसे भी जीता मैं। ஆனா தேவையே தேவன் என்று தேடுகிறப்போ वो जब मेरा जरूरत ही यहोवा ऐसे जब ढूंढते समय, நான் ஆண்டவரிடத்துல கேட்பது என்னன்னா, तो प्रभु से मैं यही मांगता हूँ, என்னை ரட்சியும் என்பதை விட वो मेरे उद्धार कर उससे बढ़कर, நான் உமக்கு பலியாய் மாறும் ஆண்டவரே. ओ मैं खुद आपके लिए बलि बन जाऊं। ஹalleluya. हालेलुया। ஒரு மனுஷன் பலியாய் மாறிவிட்டால், और यदि एक मनुष्य बलि के समान बदल जाए, தேவ சித்தத்தின்படி இயேசு பலியாய் तो மாறினபடியால் प्रभु की योजना के अनुसार तो बलि के रूप में அவர் बन जाए, ராஜாதி ராஜாவாய் எழும்பினார். और राजाओं के राजा के समान उठा। தேவ பிள்ளையே, நான் உன்னை கொண்டு சொல்லுகிறேன், परमेश्वर के लोगों में आपसे कहता हूँ, தேவனுக்கு முன்பாக ஏனையா நடக்கிற
உயர்த்துகிறேன் परमेश्वर के पीछे मैं क्यों चलता हूँ தேவனை ஏன் உயர்த்துகிறேன் क्यों प्रभु को ऊंचा करता हूँ தேவனை ஏன் ஆராதிக்கிறேன் मैं क्यों प्रभु का आराधना करता தேவனை हूँ ஏன் மகிமைப்படுத்துகிறேன் मैं क्यों उसकी महिमा करता हूँ என் இயேசு எழும்பினது போல ओ जैसा मेरा यीशु का ஒரு कहा நாள் வரும் एक समय आएगा ராஜாதி ராஜாவாக वो राजाओं के समान சர்வவல்லமையுள்ளவராக वो सर्वशक्तिमान के समान சதாசங்களையும் அடக்கி ஆளுகிறவராக वो पूरे जगत में ताबा लेने वाले जैसे சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக वो सिंहासन पर विराजमान जैसे அவர் எழும்பினது உண்டானால் ओ यदि वो उठा सच है तो இதே பட்டணத்தில் உன்னையும் என்னையும் எழுப்ப அவர் வல்லமை इसी உள்ளவர் शहर में आपको और हमें खड़ा करने के लिए वो सच्चा है இவங்க பவனி எதற்கு इनका जो सबर किसके लिए है இவங்க நோக்கம் என்ன इनका योजना क्या है எப்படியாவது இயேசு ராஜாவாகணும் वो कैसे भी यीशु को राजा बनाए இயேசு நோக்கம் அது இல்ல यीशु का योजना वो नहीं பாருங்க பஸ்கா பலியை குறித்து பழைய ஏற்பாட்டுல वो சொல்லப்பட்டிருக்கு फसह के बलि को लेकर कही गई है இது அப்படியே இயேசு பலியா மாறி இருக்காரு और பாருங்க वैसे यीशु बलि के रूप में बदल गया லேவியராகமம் எடுத்து வாட்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு और தெரியும் लेवी विस्तार में देखिए அந்த பஸ்கா பலியை செலுத்துவதற்கு முன்பாக ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பஸ்கா பலிக்காக ஆயத்தம் பண்ணி வைப்பாங்க तो फसह की बलि के लिए भेड़ या बकरी कुछ भी और जो गाय या कुछ भी तैयार करते हैं பஸ்கா வரதுக்கு 15 நாட்களுக்கு முன்பாக और फसह के 15 दिन के पहले அப்படினா ஒரு 5 நாள் அதாவது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா वो 5 दिन पहले ये करते हैं அவங்க செய்யற ஒரு காரியம் அந்த பலிய वो बलि को ஆலயத்துல கொண்டு போய் நிறுத்தி भवन में ले जाकर ஆசாரியை செக் பண்ணுவானா वो याजक जो है उसे परख कर देखता இது है ஏற்ற பலியா இல்லையான்னு कि சொல்லி योग्य बलि है कि नहीं இப்ப அதத்தான் அவங்க செய்றாங்க अभी वही वो लोग करते हैं இவங்க என்ன செய்யும் இயேசு அதத்தான் செஞ்சார் और यीशु वही कहा இப்ப இயேசு பலியாவதற்கு முன்பாக यीशु अभी बलि होने से அவர் पहले ஆலயத்துல போய் தன்னை காண்பித்து वो भवन में जाकर अपने आप को அந்த दिखाकर பக்தி வைராக்கியத்தை காண்பித்து वो अपने भक्ति को दिखाकर நான் தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்பதை और मैं ही इस संसार को उठाने वाला मेमना हूँ இவங்க कहकर இந்த 5 நாள்ல தான் தீர்மானம் பண்றாங்க वो ये लोग वहाँ निर्णय लेते हैं இயேசுவை கொலை செய்யணும் यीशु को घात करे இயேசுவை பிடித்து கொலை செய்யணும்ங்கிற தீர்மானம் और यीशु को पकड़कर घात करना वो निर्णय இந்த ஒரு கூட்டம் போவது இயேசுவை ராஜாவாக்கணும் ये एक झुंड जाती है यीशु को राजा बनाने இவர்களும் பரிசேயர்களும் சேர்ந்து கொண்டார்கள் तो ये और फरीसी मिल जाते हैं இந்த தீர்மானம் வருகிறது जब ये निर्णय आती है நான் சொல்ற நேரத்துல நீங்க எல்லாம் வந்துடணும் क्योंकि जब मैं समय कहूंगा तब वहां आ जाए இயேசுவை கொலை செய்யணும் यीशु को घात करे ஆனா இயேசு யாருன்னா लेकिन यीशु कौन है அவர் ராஜாவாக வரல वो राजा के समान है இயேசு வந்ததுடைய நோக்கம் यीशु आने का कार्य பாவங்களுக்காக பலியாகும்படியாக இயேசு वो வந்தார் पापों के लिए बलि होने के लिए आया நம்முடைய சாபங்களுக்காக பலியாகும்படி இயேசு வந்தார் अपने शापों के लिए बलि होने के लिए वो आया அதனால இயேசு தேவாலயத்துக்கு போனார் इसलिए यीशु आराधनालय में गया இயேசு கூட வந்தவங்களா நின்னுட்டாங்க वो यीशु के संग रहने वाले रुक गए இயேசு தேவாலயத்துக்கு கடந்து போய் यीशु आराधनालय में அந்த जाकर இடத்துல வேதம் சொல்லுகிறது தன்னை பரிசுத்தமாய் காண்பித்து वो वहां पे वचन कहता अपने आप को पवित्र दिखाकर ஆண்டவர் நாமத்தை உயர்த்தினார் प्रभु के नाम की महिमा किया அதனால தான் ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனார் इसलिए प्रभु आराधनालय में गया நான் தான் இந்த உலகத்தின் பாவத்துக்கான பலி ओ मैं ही संसार का पाप का बलि हूँ என்ன செக் பண்ணுங்க ओ मुझे परख कर देखो அதான் இயேசு சொன்னா இந்த கல்லை இடிச்சு போடுங்க ஆலயத்தை இடிச்சு போடுங்க ओ तब यीशु कहता है इस पत्थर को इस भवन को तोड़ो ஒரு கல் மேல இல்லாதபடி இடிச்சு போடுங்க ओ एक पत्थर एक पे एक उसे तोड़ो மூன்றே நாளில் நான் அதை எழுப்புவேன் मैं 3 दिन में इसे खड़ा करूंगा ஆலயத்துல பேசின வார்த்தைகள் ओ भवन में कही गई कार्य நான் தான் பலியாக போகிறேன் ओ मैं खुद बलि होता हूँ நான் इसमें தான் பலியாய் மாற मैं போகிறேன் खुद बलि होता हूँ इसमें அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इसलिए प्रभु यीशु मसीह அந்த பவனி வருவதற்கு ஒத்துக்கொண்டார் वो भवन में वो सवर आने के लिए मान गए ஹalleluya हालेलुया அந்த வருஷம் அனுசரிச்சுட்டு போறதுக்கு இல்லைங்க हर साल इसे यूं ही मनाकर जाने के लिए नहीं இயேசு ஏன் பவனி வந்தார் यीशु किस लिए सवर आया எனக்காக ரத்த சிந்தும்படியாய் और मैंने लहू बहाने के लिए அதனால கழுதை ஹைலைட் பண்ணாம சிலுவையை ஹைலைட் பண்ணுகிறது इसलिए गधे को मेन रूप में ना दिखाते हुए क्रूस को दिखाया गया அவர் சிலுவைக்கு வந்து நமக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு वो क्रूस पे आकर अमान्य करने वाले कार्य है அதனால தான் அந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனி வந்தார் और इसलिए प्रभु यीशु मसीह अमान्य में सवर आया அதனால தான் நான் விசுவாசிக்கிறது என்னன்னா इसलिए मैं विश्वास करता हूँ குருத்தோல வெற்றியின் அடையாளம் அல்ல वो जो ऐसी कोई चिन्ह
चिन्ह नहीं, சிலுவையே வெற்றியின் அடையாளம். ओ वो क्रूस ही मेरा जय का चिन्ह है। ஹalleluya. हालेलुया। நம்ம கையில வச்சிருக்க குருத்தோலை वो अपने हाथों में दी हुई छोटी सी घारियां, ஒருவேளை உனக்கு ஞாபகப்படுத்தலாம். वो उन्होंने आपको याद दिलाई। ஆனா எதுக்கு ஞாபகப்படுத்துது? वो किस लिए याद दिलाया? எதுக்கையா தூக்கிட்டு போற? उसे किस लिए ले जाते हैं? இயேசுவை கொலை செய்யவா? यीशु को घात करने के लिए। அல்லது சிலுவையில மரித்த இயேசுவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவா? वो क्रूस पर रहने वाले यीशु की आशीष के लिए। ஹalleluya. हालेलुया। இது நமக்கு புரிஞ்சிச்சுனா यदि हमें ये बात समझ आए, நம்ம எந்த கூட்டத்துல இருக்கணும்னு தெரிஞ்சிடும். अब कौन से झुंड में है ये हमें समझ में आ அதனால जाएगी। இயேசு சொன்னா ஒருத்தன் கூட நிக்க மாட்டீங்கப்பா. इसलिए यीशु कहता तुम कोई भी नहीं ठहरोगे, எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடிடுவீங்க. सब तितर-बितर होकर चले ஒரு जाएंगे। ஆள் சிலுவை முன்னாடி வந்து நிக்க முடியாது. एक भी क्रूस के सामने नहीं ठहर सकता। காலவெளியில யோசிச்சு பாருங்க. इस बात के समय सोच कर நம்ம देखें, எங்க டிராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறோம். हम कहाँ यात्रा करके जा रहे हैं। அதனால தான் இந்த 21 நாள் நம்மளை கொல்லும் பாவங்களை குறித்து நான் பேசுறதுக்கு காரணம். इसलिए 21 दिन हमें बिठाने वाले पाप को लेकर हम देखते हैं। நம்மனால இயேசு செத்துற விடாது. वो हमारे जरिए यीशु ना मरे, இன்னொரு முறை இயேசு அடிக்கப்பட முடியாது. और एक बार यीशु मारा नहीं जा सकता। ஒரே முறை தான் அடிக்கப்பட்டார். एक ही बार मारा गया। அதனால தான் இயேசு கூட யாரும் இல்ல சிலுவையில. इसलिए क्रूस पे यीशु के साथ और कोई नहीं। அதனால தான் குருத்தோலைய பார்க்கிறோம். वो इसलिए उससे बढ़कर சிலுவையே வெற்றியின் சின்னமாய் மாறினது. वो क्रूस ही उस जय का कारण बना। பாருங்க, யூதர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு நினைச்சு யூதர்கள் வந்தாங்க. देखिए केवल यहूदियों को उद्धार ऐसा सोच कर वे लोग आए। இயேசு கழுதையில வந்தோனே यीशु जब गधे पर आया, யூதர்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. वो लोग यहूदी ऐसी बात को ठान लिए, இன்னைக்கு யூதர்களுக்கு ரட்சிப்பு வர போகிறது. आज यहूदियों को उद्धार आने पर है। இயேசு பிலாத்து அரண்மனைக்குள்ள போக போகிறார். वो यीशु पिलातुस के महल में जाने पर है। 2 லட்சம் பேர் திடீர்னு அரண்மனைக்குள்ள போவோம். वो तुरंत हम अंदर जाएंगे। இயேசு யூதன் அல்லவா? यीशु तो यहूदी है, இப்பொழுது யூதர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வர और போகிறது. यहूदियों में उद्धार आने पर है। இயேசுவை ராஜாவாக்கிடுவோம். वो यीशु को राजा बना देंगे। காத்துக்கிட்டு இருக்காங்க. वो बाहर चलते रहे, ஆனா இயேசு யூதர்களுக்கு ரட்சிப்பாய் வரல. लेकिन यीशु यहूदियों के लिए उद्धार के रूप में नहीं। அதனால தான் வெளிப்படுத்தல் விசேஷம் அழகா சொல்லுவோம். इसलिए प्रकाशित वाक्य में कही गई है, இயேசு வரப்போகிறார். यीशु आने वाला அவர் है। திரும்ப கழுத மேல வர மாட்டாரு. वो फिर गधे पर सवार नहीं அவர் आएगा, குதிரை மேல தான் வருவார். वो ऐसे आएगा, ஏன்னா குதிரை घोड़े पर आएगा। ராஜாதிகள் ராஜாவாக்குவதற்கு அடையாளம். क्योंकि घोड़ा अन्य जातियों को राजा बनाने के लिए। இயேசு ஏன் அங்க உள்ள போகல? मेरा यीशु वहां अंदर क्यों नहीं गया? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக. आज हम सब उद्धार पाने के लिए। யூதனுக்கு கிடைக்காத விசேஷித்த ரட்சிப்பு. ओ यहूदियों को जो ना मिली ऐसे एक विशेष उद्धार, இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. आज तक वो यहूदी को उद्धार नहीं मिली। இயேசு எவ்வளவு நல்லவர் என்று பாருங்களேன். हमारा यीशु कितना भला है, யூதர்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பு यहूदियों को ना मिली वो उद्धार, புறஜாதிகளுக்கு கிடைக்கும்படியாக वो अन्य जातियों को मिलने के लिए கழுதை ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தார். वो गधे को भवन के अंदर ले आया। அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय लोगों, இந்த குருத்தோல நாயர் அனுசரிக்கிற இந்த காலங்களில் ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள். वो इस पाप संडे के दिन में इस सत्य को आप जाने, யூதருக்கு கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு वो यहूदियों को मिलने वाली वो उद्धार, யூதர்கள் தான் இயேசுவை கூட்டிக் கொண்டு போனார்கள். यहूदियों को यीशु ले गए, ஆனா இயேசு யூதர்களுக்கு பின்பாக போகல. लेकिन यीशु यहूदियों के पीछे नहीं गए। யூதர்கள் வலதுபுறம் சென்றார்கள். वो यहूदी बढ़ते गए, இயேசு இடதுபுறம் சென்றார். वो यीशु चलता गया, தேவாலயத்துக்கு சென்றார். भवन में गया, தன் பலியை தேவாலயத்தில் காண்பித்தார். अपने बलि को भवन में दिखाए, நான் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபித்தார். तो मैं ही संसार को उठाने वाला मेमना करके दिखाए, அவர்தான் ரத்தம் சிந்தினார். और वही जो लहू அந்த बहाया। ரத்தத்தினால்தான் உங்களுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் उनके கிடைத்தது. लहू से आपको और हमें पाप क्षमा की उद्धार मिली है। அதே இயேசு மீண்டும் வரப்போகிறார். वही यीशु फिर आने वाला है। எப்படி வரப்போகிறார் தெரியுமா? कैसे आने पर है? வெண் குதிரையின் மேல வருவாரா? ओ श्वेत उस घोड़े पर आएगा। ஆண்டவரோடு வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு கூட வருகிற பொழுது ओ जो प्रभु के साथ जब वो आगमन आएगी, அவரை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்ப்பார்கள். ओ जो उन्हें छुपाए उनकी ओर देखेंगे, ஒவ்வொரு யூதனும் நோக்கி பார்ப்பான். हर एक यहूदी उनकी ओर देखेगा। ஓசனா என்று கதறினார்களே, ओ सना करके जो चिल्लाए, கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று கதறினார்களே, ये प्रभु इनकी उद्धार करके जो जिन लोगों ने चिल्लाया था, அவர்கள் எல்லாரும் நோக்கி பார்ப்பார்கள். वे सब उनकी ओर ताकेंगे। நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. आप और हम आशीषित हैं। இஸ்ரவேலுக்காக ஆண்டவர் இன்னும் துணை நிற்கிறார். इस्राएल के लिए अब तक प्रभु साथ खड़ा है। இஸ்ரவேல் ஆண்டவர் இன்னும் நேசிக்கிறார். ओ इस्राएल से प्रभु अभी भी प्रसन्न है। இஸ்ரவேலை ஒரு நாள் கைவிட மாட்டார். इस्राएल को वो कभी नहीं छोड़ता। அவர்களை விட நம்ம பாக்கியசாலிங்க. उनसे बढ़कर हम धन्य हैं। அவர்களை விட கர்த்தர் நம்மை பாக்கியசாலிகளாய் வைத்திருக்கிறார். हमें धन्य रखा है। ஏன்னா ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே एक दिन वो मध्य आकाश में நாம் அவரோடு கூட हम सब उसके அவரை साथ போல குதிரையில வருவோம். वो उनके समान उस घोड़े में आएंगे। வெளிப்படுத்தல் விசேஷம் நிறைவேறும். वो प्रकाशित वाक्य पूरी होगी। அப்ப நன்றா தெரிந்து கொள்ளுங்க. एक बात को जाने இயேசு ஏன் பவனி வந்தா? यीशु क्यों सवार आया? ராஜாவாக இல்ல, राजा के रूप में नहीं, பலியாய் மாற வந்தா. बलि के रूप में बदल உலகத்துக்கு गया। ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் கடந்து வந்தா. संसार के लिए उद्धार देने के கடைசி लिए आया। வசனத்தை வாசித்து ஜெபித்து முடிப்போம். आखिरी में एक वचन पढ़ेंगे। அவர் எப்படி வெற்றி சிறந்தார் பாருங்களேன். कैसे जयवंत हुआ। அவர் யூதனுக்கு ராஜாவாய் வெற்றி சிறக்கல, वो यहूदियों के राजा के समान जयवंत नहीं हुआ। எனக்கும் ராஜாவாய் வெற்றி சிறந்திருக்கிறார். आपके लिए हमारे राजा के समान वो जयवंत हुआ। கொலோசையரின் புத்தகம் आइए पढ़ेंगे कोलोसियों का पुस्तक 2வது அதிகாரம் दूसरा अध्याय 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிங்களே. दूसरा अध्याय का 14 और 15 वचन கொலோசையர் पढ़िए। புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 15. दूसरा और अध्याय विधियों का वह लेख जो हमारे नाम पर और हमारे विरोध में था मिटा डाला और उसे क्रूस पर कोलों से झड़कर सामने से हटा दिया है। और उसने प्रधानताओं और अधिकारियों को ऊपर से बताकर उनका खुला खुला तमाशा बनाया और क्रूस के द्वारा उन पर जय जयकार को ध्वनि सुनाई। ஆமென் ஹalleluya. हालेलुया। ஆண்டவருடைய வெற்றியை பாருங்களேன். प्रभु की इच्छाएं को அந்த देखिए। வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது கவனிங்க. वचन में सचेत से कही गई है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏனையா தேவாலயத்தை கடந்து போனார். प्रभु यीशु मसीह क्यों भवन में गया? அந்த வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை वचन कहता है நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து तो हमारे विधियों का यह लेख जो हमारे नाम पर हमारे विरोधी के नाम पे तब मिटा डाला, அதை நடுவுலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து उसे क्रूस पर किल्लों से झटकर सामने से हटा दिया। துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடித்துக்கொண்டு वो प्रधानता और अधिकारों के ऊपर से उतार कर தன்னை வெளியரங்க கோலமாக்கி वो उनका खुल्लम खुल्ला तमाशा बनाया அவைகள் எல்லாவற்றின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். और क्रूस के द्वारा उन पर जय जयकार की ध्वनि सुनाई। நல்லா கவனிங்க, அவர் யூதனுக்கு ராஜாவா வரும்படியாக வரல, यहूदियों के राजा के समान आने के लिए नहीं, அவர் ஏன் பவனி வந்தார்? क्यों सवर आया? அன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரோடு சேர முடியாதபடிக்கு तो आप और हम उसके साथ ना जुड़े इसलिए யூதர்கள் अनेक கட்டளைகள் போட்டிருந்தாங்க. वो यहूदी अनेक नियम ढाले। யெகோவா தேவன் எங்களுக்கு மாத்திரமே, वो यहोवा परमेश्वर हमारे लिए मात्र है। யெகோவா தேவன் யாருக்கு கிடையாது. वो यहोवा परमेश्वर किसी के लिए नहीं। என்னெல்லாம் கட்டளை போட்டிருந்தார்களோ, ऐसे कितने भी आज्ञा डाले, எப்படியெல்லாம் பிசாசு யூதர்களை மாயமாலம் பண்ண வைத்திருந்தானோ, कैसे भी यहूदी उन्होंने जो शत्रु कैसे भी अपने छाल में रखे, நமக்கு விரோதமாய் இந்த எல்லா கட்டளைகளின் கையெழுத்தை குலைத்து போகும்படி हमारे विरोध में लिखी हुई सारी लेख को हर एक काली को मिटाकर அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். वो क्रूस पर जयवंत हुआ। யூதர்களுக்கு வெற்றி சிறக்கல, वो यहूदियों के लिए जयवंत नहीं हुआ। யூதர்கள் மத்தியில இயேசு செத்தார். वो यहूदियों के मध्य में यीशु मरा वहाँ, உனக்காக எனக்காக இயேசு लेकिन உயிர்த்தார். आपके लिए हमारे लिए यीशु जयवंत हुआ। कितने लोग को समझ आ रहा है? யூதர்களுக்கு இயேசு वो செத்தார். यहूदियों के लिए यीशु मरा, யூத ஜனங்களுக்கு இயேசு செத்தார். यहूदियों के लिए यीशु मरा, யூதர்களே இயேசுவை கொன்றார்கள். यहूदी खुद यीशु को मारे, ஆனா உனக்கு எனக்காக இயேசு लेकिन உயிரோடு आपके लिए हमारे लिए यीशु जीवित है। ஹalleluya. हालेलुया। மரித்து போவதில்லை, और आप नहीं मरेंगे, ஆசீர்வாதம் மரித்து போவதில்லை, आपकी आशीष नहीं मरेगी, உன் நன்மை மரித்து போவதில்லை. आपकी भलाई नहीं मरेगी। அவர் அன்றைக்கு பவனி வந்தது போல ओ जैसा उस दिन वो सवर आया, இந்த காலவேளை தேவ வார்த்தை உனக்கு நேராய் பவனியாய் ओ வரட்டும். इस समय कैसे परमेश्वर का वचन आपके ओर सवर आए, அன்றைக்கு ஓசனா என்று கத்துனது போல जैसा उस दिन वो सन्ना करके चिल्लाया, தேவ வார்த்தை சத்தமாய் மேல ओ தொனிக்கட்டும். इस समय परमेश्वर का वचन आपके ओर ऊंची आवाज में ध्वनि हो। இயேசு வெற்றி சிறந்தார். यीशु जयवंत हुआ, இயேசு வெற்றி சிறந்தார். यीशु जयवंत हुआ। உங்களுக்கு ஒரு
விசுவாசம் வரட்டும். आज आपके अंदर एक विश्वास आए। இயேசு எனக்காக வெற்றி சிறந்தார். यीशु मेरे लिए जीवंत हुआ। பாருங்க, யூதர்கிட்ட பேசுறதுக்கும் यहूदियों से बोलने में, புறஜாதிகளுக்காக இயேசு பேசுறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு अन्य பாருங்க. जातियों के लिए बोलने में कितना फर्क है। அந்த காலவெளியில ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். और सुबह कैसे प्रभु को जब मैं धन्य कहा, எவ்வளவா இவனை நேசிக்கிறீங்கப்பா. ओ तू कितना हमसे प्रेम करता है। இயேசுவோட தாயார் ஒரு வார்த்தை और சொல்றாங்க. यीशु की मां ने एक शब्द कहा, யோவான் எழுதின சுவிசேஷத்துல यूहन्ना के सुसमाचार में, நீங்க 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்ப 4ஆம் வசனத்துல वो दूसरा अध्याय के 14 वचन में அம்மாவை பார்த்து சொல்றாரு, वो अपनी मां से कहते हैं, ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரவில்லை. ओ ये स्त्री तेरा काम अब तक नहीं आया। அம்மாவை பார்த்து சொல்ற, என் வேலை இன்னும் வரல. ओ मेरा काम, मेरा समय अब तक नहीं आया। உங்களுக்கு ராஜாவாக எனக்கு இன்னும் வேலை வரல. ओ तुम्हारे राजा बनने का काम अब तक मेरा नहीं आया। அந்த ஸ்திரீன்னு சொல்றாரு. ये स्त्री करके कहते हैं। அம்மான்னு சொல்லினா யூதத்தை சார்ந்தவராயிருப்பா. यदि मां करके पुकारते यहूदियों के में से जुड़ा हुआ होता, அங்க ஸ்திரீன்னு சொல்றாரு. वहां स्त्री करके वो पुकारते हैं। அந்த ஸ்திரீன்ற வார்த்தையோட ஈப்ரூவோட அர்த்தம் என்னன்னா, और स्त्री करके उस शब्द का इब्रू का अर्थ ये है, அவர்கள் புறஜாதிகளை ஒரு பேசும்போது ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. जब अन्य जातियों से भेंट करते तो स्त्री करके पुकार कर भेंट करते அந்த हैं। சமாரிய ஸ்திரீ. ओ इसलिए समारी स्त्री। அப்ப இயேசு யூத ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, यीशु यहूदी स्त्री को देकर कहता சொந்த है, அம்மாவை பார்த்து சொல்றாரு, तो जब अपने मां से कहते हैं, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரல. ये स्त्री मेरा काम अब तक नहीं आया। ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, और एक जगह में कहते हैं, வசனம் யோவான் 12:23 வாசிச்சு பாருங்க. यूहन्ना 12 का 23 இது देखिए, யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை? ये किसने कहा गया? காலவெளியில விசுவாசிங்க. इस समय के समय विश्वास करें। 12:23 வாசிங்களேன். 12 का 23 அப்பொழுது देखिए, இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமை அடையும்படியான வேளை வந்தது. வாசிங்களேன். इस पर यीशु ने उनसे कहा, वह समय आ गया है कि मनुष्य के पुत्र की महिमा हो। ஆமென். இந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. इस वचन को आप समझे। மரியாதை பார்த்து இயேசு சொல்றாரு, मरियम को देखकर यीशु कहते हैं, சொந்த தாயை பார்த்து சொல்றாரு, अपने मां से कहते हैं, யூத ஸ்திரியை பார்த்து, யூத மனுஷியை பார்த்து சொல்றாரு, यहूदी स्त्री को देखकर कहते हैं, யூதனாய் பிறந்த இயேசு யூத மனுஷியை பார்த்து और சொல்றாரு, यहूदी के रूप में जन्म लिया उससे देखकर कहते हैं, அவளை இந்த நேரம் எப்படி காட்டார்னா, वो उसे अभी इस समय ऐसा दिखाते हैं, இப்ப நீ எனக்கு புறஜாதி, अभी तू भी मेरे लिए अन्य जाति है, எனக்கு இன்னும் வேலை வரல. मेरा काम अब तक नहीं आया। ஆனா இங்க சொல்றாரு பாருங்களேன், लेकिन यहाँ कहते हैं, 12ஆம் அதிகாரத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. इसी 12वां अध्याय में संभव है, இயேசுவை குருத்தோலை ஏத்தி கொண்டு போறாங்க. वो यीशु को ऐसे उठा कर ले जाते हैं। இயேசு தேவாலயத்துக்கு போயிட்டாரு. यीशु आराधनालय में गया, நான் தான் பலி என்பதை காண்பித்து விட்டார். वो मैं ही बलि करके दिखाने लगे। சீசர்களை பார்த்து சொல்றாரு பாருங்களேன், इन चेलों को देखकर कहते हैं, மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேளை வந்தது. वो मनुष्य के पुत्र की महिमा होने का समय आ गया है। இவருக்கு வேளை வரல. अब तक समय नहीं आया था। புறஜாதிகளுக்கு வந்த மனுஷகுமாரனுக்கு வேளை और வந்தது. अन्य जातियों के लिए मनुष्य का पुत्र का उस समय आ गया है। காலவெளியில உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறேன். आपके लिए शुभ का वचन कहता हूँ, அன்பான தேவ பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, வாழ்க்கையில இயேசு மகிமையுடைய வேளை வந்திருக்கிறது. आपके जीवन में यीशु महिमा पाने का समय आया है। யூதனுக்கு வராத வேளை वो जो यहूदियों को ना अंगीकार है, எனக்கு வந்திருக்கிறது. वो तुम्हें आया है। இயேசு வேலை வரலைன்னு சொல்லியே वो यीशु समय नहीं आया कहकर எத்தனை அற்புதங்களை செஞ்சுட்டாரு. वो कितने कार्य किया। இயேசுவோட அற்புதங்களை மட்டும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல 35 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. वो मत्ती, मार्क, लूका में 35 अद्भुत यीशु का कही गई है। யோவான் சொல்றாரு, அவர் அற்புதத்தை பத்தி எழுத புத்தகங்கள் கையை மை போதாது என்று சொல்லியிருக்காரு. वो यूहन्ना कहता है कि तेरे अद्भुत के बारे में लिखने के लिए जो वो एक काफी नहीं है। வேலை வராமலே वो जो समय नहीं आया था, இவ்வளவு அற்புதங்கள் நடக்கும் என்று சொன்னா यदि अभी अद्भुत होता है तो ஆண்டவருக்கு மகிமைப்படுகிற வேலை வந்திருக்கிறது. प्रभु का महिमा होने का समय आ पहुंची है। அன்பான தேவ ஜனமே, मेरे प्रिय लोगों, இயேசுவை நீ எப்படி பார்க்கிறாய்? यीशु को तुम कैसे देखते हो? நீ ஆராதிக்கிற ஆண்டவரை எப்படி तुम பார்க்கிறாய்? उसकी आराधना करते कैसे நீ देखते हो? ஆராதிக்கிற ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறாய்? और तुम उसकी आराधना करते कैसे विश्वास करते हो? யூதனுக்கு வேலை வரவில்லை. वो अब तक समय नहीं आया। அவனுக்கு அற்புதம் செய்ய வேலை வரவில்லை. वो अद्भुत करने का समय नहीं आया। வேலை வராமலே இப்பொழுது இவ்வளவு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். और यदि जब भी वो इतना अद्भुत हो सकता है, மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை வந்தது. वो मनुष्य का पुत्र महिमा
ऐसा அவருடைய வேளை வந்தது. उनका काम आया है। அப்ப இப்ப எவ்வளவு அற்புதம் நடக்கணும். तो कितना अद्भुत होना चाहिए। பிரச்சனை என்ன தெரியுங்களா? समस्या ये है வேலை வராதப்போ जब काम नहीं आया இயேசு அற்புதத்தை செஞ்சார். यीशु ने अद्भुत किया, ஆனா வேலை வந்தப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. लेकिन जब काम आया तब एक संभव हुआ। பாருங்க சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேளை வந்தது. मनुष्य का पुत्र महिमा पाने का समय आ पहुंची है। ஆண்டவர் உயிரோடு எழும்பின பிறகு अब प्रभु जी उठने के बाद ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுங்களா? प्रभु ने की भी कार्य ये है எனக்கையா பரிசுத்த ஆவியானவர் மிக முக்கியம். और किसने पवित्र आत्मा जरूरी है। ஏன் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு குடும்பம். क्यों हमारा आराधना करने वाला परमेश्वर एक परिवार அது है। எல்லாமே இவர் ஒண்ணு செய்ய மாட்டார், இவர் எல்லாமே அவர் ஒண்ணு செய்ய மாட்டார். इनके बगैर वो कुछ नहीं करेगा, उनके बगैर ये कुछ नहीं करेंगे। இவர்கள் மூவர் இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. इनके त्रिएक के बगैर कोई कुछ नहीं कर सकता। ஆண்டவர் இடத்துல சொல்றாரு பாருங்க, प्रभु कहता है ஆண்டவர் மகிமைப்பட்டு மேல போயிட்டாரு. वो प्रभु महिमा पाकर गया। சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், और चेलों को देखकर कहते हैं, சீசர்களை பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாரு? चेलों को देखकर क्या நீங்க कहते போய் हैं, மேல் விட்டறையில காத்திருங்கள். तब जाकर उस कोठरी पर इंतजार करना। ஏனையா மேல் விட்டறையில காத்திருக்கணும்? वो क्यों उस कोठरी पर इंतजार करना। ரோமர் 8:11 சொல்லுகிறது, रोमियो 8:16 कहता है, கிறிஸ்துவை மரித்தோருக்கு உயிர்ப்பித்த ஆவியானவர் तो बस जो मरे हुए को जिलाने के लिए प्रभु आत्मा, உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். तो मरे हुए शरीर को जिलाने के लिए वो सामर्थ्य है। அப்ப கர்த்தருடைய மகிமை, तो प्रभु की महिमा, கர்த்தருடைய வேலை வந்தது. प्रभु का काम आया। அந்த மகிமையை யாரிடத்துல கொடுத்தார்? वो महिमा किसके पास दिए। இயேசு மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு यीशु महिमा में उठा लिया गया। இயேசுவை உயிர்ப்பித்த ஆவியானவர், यीशु को जिलाया प्रभु आत्मा, இயேசுவின் சரீரத்தை மாற்றின ஆவியானவர், यीशु के शरीर को बदलने वाला அந்த आत्मा, ஆவியானவரை மீண்டும் பூமிக்கு கொடுத்தார். वो प्रभु आत्मा फिर पृथ्वी में दिया गया। அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்தார். वो प्रेरितों के ऊपर उतर आया அவர்கள் நிழலை கண்டால் அற்புதம் நடந்தது. और उनकी छाया को देखकर अद्भुत होने அவருடைய लगा। வஸ்திரத்திற்கு பெல்ட்ல அற்புதம் நடந்தது. उनके वस्त्र में रहने वाले बेल्ट से अद्भुत होने लगी। இதுல என்ன அர்த்தம் பாஸ்டர்? इसका अर्थ क्या है। இப்ப இயேசுவே என்ன ரட்சியும் சொல்லி பவனி போற காலம் இல்லையா? ओ जो यीशु ऐसा बहुनी जाने का समय नहीं, இருக்கிற சத்தியத்தை அறிந்து सत्य को जानकर எனக்கு வசனம் சொல்லுகிறது, जब मुझे वचन कहती है ஓ எங்களுக்கு வேலை வந்தது. हमारे लिए समय आया है। பரிசுத்த ஆவியானவர் இறங்கி वो வந்திருக்கிறார். पवित्र आत्मा उतर आया है। ஆவியை எனக்குள்ள वो வைத்திருக்கிறார். आत्मा मेरे अंदर रखा है। என்னை ரட்சியும் என்று கேட்கிற காலம் ओ இது. मुझे उद्धार कर पूछने का समय, அந்த ரட்சிப்பு என் மேல இறங்கி இருக்கிறது. वो उद्धार मेरी ओर आई அந்த है। ரட்சிப்பு என் மேல வல்லமையா இறங்கி இருக்கிறது. ओ वे मेरे अंदर सामर्थ्य आई है। குடும்பத்தின் மேல இறங்கி இருக்கிறது. ओ मेरे परिवार पर आई है। சபை மேல இறங்கி இருக்கிறது. ओ मेरे कलीसियाओं पर आई है எனக்குள்ளே இருக்கிறது. और वो मेरे अंदर आई है। மேல வராம இவ்வளவு அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். ओ इस समय आए बगैर इतनी अद्भुत हो सकती है। என்னுடைய காலம். ये मेरा समय है। சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். इसके सत्य को जानो, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य तुम्हें स्वतंत्र करेगा। அதனாலதான் ஓசன்னா இப்ப அங்க இல்லையா? ओ वो सन्ना अभी वहाँ नहीं, ஓசன்னா எனக்குள்ளே अभी இருக்கிறது. वो सन्ना मेरे अंदर है। நான் ரட்சிக்கப்பட்டவன். ओ मैं उद्धार पाया होती हूँ। ரட்சிக்கப்பட்டவன். ओ मैं चुना गया हूँ। ஆசீர்வதிக்கப்பட்டவன். मैं आशीषित हूँ। நான் உயர்த்தப்பட்டவன். मैं ऊंचा उठाया गया हूँ। அந்த ஓசன்னா எனக்குள்ளே ओ वो सन्ना मेरे अंदर, மகிமையா இறங்கி இருக்கிறது. वो महिमा के रूप में उतर आई है। வார்த்தையா இறங்கி वो இருக்கிறது. वचन के रूप में आई है। நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும். लेकिन एक बात को मैं समझ जाऊँ, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். यीशु मेरे अंदर है, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். वो आत्मा मेरे अंदर அதனால है। ஓசன்னா इसलिए वो सन्ना அவரை பார்த்து கெஞ்சால, उसको उनको देखकर बिगड़ाने नहीं, நானே ஓசன்னாவாய் மாறிவிட்டேன். वो मैं खुद उस सन्ना में बदल गई। இயேசு என்னை ரட்சித்து விட்டார். ओ यीशु ने मेरे उद्धार किया है। ஹalleluya. हालेलुया। ஓசன்னா எதுக்கு சொல்லணும்? वो सन्ना किसने कहना है। நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். मैं उद्धार पाया நான் है, ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன். मैं आशीषित हूँ। அவருடைய கிருபை என் மேல் இறங்கி விட்டது. उसकी अनुग्रह मुझ पर उतर आई है। காலவர்கள் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ओ एक सत्य को आप जाने, இந்த பவனி யூதனுக்கு, ओ ये जो सवर यीशु के लिए, ஆனா எனக்கு ஒரு பவனி நடந்தது. लेकिन मेरे लिए एक सवर आया என்னை है, ரட்சிப்பதற்கு, उन्हें मुझे उद्धार என்னை करे, உயர்த்துவதற்கு, ओ मुझे ऊंचा उठाने, என்னை வாழ வைப்பதற்கு. ओ मुझे जिलाने। சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். सत्य को जानो, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सत्य तुम्हें स्वतंत्र करेगा। இயேசுவின் பவனி यीशु का ये
सवर ராஜாவாக அல்ல, राजा के रूप அது में பலியாக. और बलि के रूप அந்த में பவனி ஏன் பலியானது? किसके सवर बलि அவர் ராஜாவாக மாறும்படியாக. राजा में बदलने இந்த காலவேளையிலே इस बात के நீ समय கர்த்தரை ஆராதித்து பலி செலுத்தினாயே, वो तुम जो आराधना करके बलि இந்த चढ़ाया ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏனையா பலி तो செலுத்தினோம்? रविवार की आराधना में क्यों बलि चढ़ाए நிச்சயம் ராஜாவாய் மாற்றுவார். निश्चय मुझे राजा நான் बनाएगा ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவேன். मैं आशीषित रहूंगा என்னை கர்த்தர் உயர்த்துவார். मुझे प्रभु ऊंचा என்னை उठाएगा கர்த்தர் வாழ வைப்பார். मुझे प्रभु जिलाएगा கர்த்தரை மகிமைப்படுத்துவார். मुझे महिमा से இயேசு भरेगा தியாகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல वो जैसा उठा दिया गया நானும் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். मैं भी महिमा में उठा दिया இந்த जाऊंगा பவனி, ये सवर இன்றைக்கு நாம் பார்க்கிற பவனி, आज मैं देखने वाली कार्य கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தும்படியா. तो मुझे और मेरे घराने को ऊंचा उठाने எல்லாரும் எழுந்து நிற்போம். आइए हम सब अपने स्थान पर இந்த खड़े हो காலவேளையில் जाएं ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். और सुबह के समय प्रभु की ओर अब இந்த देखें காலவேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, और सुबह के समय प्रभु की ओर देख करके எனக்காய் நீ பலியானீர் ஆண்டவரே. ओ मेरे लिए आप बलि हुए அந்த பவனி எனக்காக, ओ जो सवर मेरे लिए था அந்த பவனி எனக்காக. वो जो आया वो मेरे लिए था ஐயோ, நான் கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு, ओ मैं करीब ना आऊं ऐसा ஆசீர்வாதத்துக்குள்ள நெருங்க முடியாதபடிக்கு, आशीष के करीब ना जाऊं ऐसा நன்மைக்குள்ள நெருங்க முடியாதபடிக்கு, भलाई में ना जाऊं ऐसा ஆண்டவரே நீர் சிலுவைக்கு கடந்து போய் ओ प्रभु स्वयं क्रूस पर जाकर கையெழுத்தை குலைத்து ओ उस हाथ लिखी हुई उस लेख को बिठाकर அந்த ஆணி அடித்து ओ वहां पे किले लगाकर வெற்றி சிறந்தீரப்பா. ओ क्षयवंत बाबू என்னை வெற்றி சிறந்தவனாய் மாற்றும்படி ओ मुझे क्षयवंत बनाने के लिए எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து செபிங்க. आइए सभी अपने आंखें बंद करके सौंपे நான் தான் வசனா, ओ मैं वो सन्ना हूँ நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ओ मैं उद्धार पाया हूँ கர்த்தர் என்னை ரட்சித்து விட்டார். ओ प्रभु ने मेरी उद्धार की है என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து ओ விட்டார். प्रभु ने मुझे आशीष की என் है வாழ்க்கையை உயர்த்தி விட்டார். मेरे जीवन को ऊंचा उठाया है எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து செபிங்க. आइए अपने आंखें बंद करके सौंपे सभी கிருபையினை நடத்திட்டு ஆண்டவரே, तेरे अनुग्रह में चलाए இந்த प्रभु காலவேளையிலே எனக்காய் பலியானி, सुबह के समय मेरे लिए बलि हुआ எனக்காய் பலியானி. ओ मेरे लिए बलि हुआ அந்த கடைசி வாரம், ओ जो आखिरी இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுகிற ओ நாள், आज का दिन जो पांच संडे बोलकर जो मनाते हैं அவர் பலியாக பவனி போனார். वो बलि के समान समझ गया என்னை வாழ வைக்கும்படி பலியாய் போனார். मुझे जिलाने के लिए हो गया இந்த பவனி அதைத்தான் குறிக்கிறது. ओ ये सबर उसी को कहती है ஒப்பு கொடுத்து செபிங்க. ये सब कर प्रार्थना करें எனக்காக பலியானீரப்பா. ओ मेरे लिए बलि हुआ வேலை வராமையே அற்புதம் நடக்கணும். ओ यदि विघ्न आते इतने अद्भुत होती है ஓ மனுஷகுமாரன் மகிமைப்படுகிற வேலை வந்ததே. ओ मनुष्य का पुत्र महिमा पाने का समय आई है 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்ததே. 2000 साल पहले आई அந்த பலியின் ஆசீர்வாதங்கள் वो बलि का आशीष என் மேல, என் குடும்பத்தின் மேல இறங்கட்டும்பா. ओ मुझ पर मेरे परिवार पर आए கர்த்தரோடு ஜெபிங்க. आइए सभी बोझ के साथ प्रार्थना அந்த करें வேலை உன் வாழ்க்கையில வந்தது. ओ उनका समय तुम्हारे जीवन में आए விசுவாசத்தோட சொல்லுங்க, विश्वास के साथ कहें எனக்கு அற்புதம் செய்ய, ओ मुझे अद्भुत करने என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, ओ मेरे परिवार को आशीष करने என்னை விடுதலையாக்க, मुझे छुटकारा देने என்னை மேன்மைப்படுத்த, मुझे ऊंचा करने என் வாழ்க்கையை உயர்த்த, मेरे जीवन को ऊंचा करने கண்ணீர் மாற, मेरा आंसू बदलने என் துக்கம் மாற, मेरा दुख बदलने என் அவமானம் மாற, ओ मेरा लज्जा बदलने என் நிந்தைகள் மாற, मेरा निंदा बदलने என் கஷ்டங்கள் மாற, मेरा कष्ट बदलने என்னோட நஷ்டங்கள் மாற, मेरा कष्ट बदलने என்னோட தோல்விகள் மாற, ओ मेरे हाथ पर बदलने என்னோட இழப்புகள் மாற, मेरे जो खोया वो बदलने என் வியாதிகள் மாற, मेरे बीमारियां बदलने என் சாபங்கள் மாற, ओ मेरे श्राप बदलने என் பிசாசின் கிரியைகள் மாற, सारी शत्रु की क्रिया मिटने என் வாழ்க்கையில இல்லைங்கிற நிலைமை மாற, और मेरे जीवन में जो नई उपस्थिति बदलने காலை வேளையிலே उस रात के समय में அவருடைய வேலை வந்தது, उसका काम आया है எனக்காக வந்தது. इसलिए आया है விசுவாசத்தோட சொல்லுங்க, विश्वास के साथ कहे பலவீனமான கையை வைத்து சொல்லுங்க, बलहीन पर हाथ रख कर कहे எனக்கு அற்புதம் செய்ய, ओ मुझे अद्भुत करने காலை வேளையிலே सुबह के समय में ஒரு வேலை வந்தது. एक काम आया है இந்த பவனி, ये सवर இது எனக்கான பவனி. ये मेरे किसके लिए था இன்றைக்கு தேவ வார்த்தை ओ
वचन, எனக்கு அற்புதம் செய்கிற வார்த்தை, ओ मुझे अद्भुत करने वाला वचन, என்ன விடுதலையாக்குகிற வார்த்தை, मुझे छुटकारा देने वाला वचन, எனக்கான பவனி, ओ ये किसके लिए है? கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்து ओ விட்டார், प्रभु ने मेरे लिए अद्भुत किया, கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்து ओ விட்டார், प्रभु ने मुझे छुटकारा दिया, கர்த்தர் சரீரத்தை மாற்றி प्रभु விட்டார், ने मेरे शरीर को बदल दिया, உள்ளே ஜீவன் வருகிறது, ओ मेरे अंदर जीवन उत्पन्न आती है, எனக்குள்ளே விடுதலை வருகிறது, ओ मेरे अंदर छुटकारा आती है, எனக்குள்ளே கர்த்தருடைய அற்புதம் வருகிறது, ओ मेरे अंदर प्रभु का अद्भुत आती है, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, ओ ये मेरे लिए वचन है, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ओ कितने लोग विश्वास करते हैं? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, आइए ऊंची आवाज में कहे, எனக்கு வேலை வந்தது, ओ मेरा काम आ चुका है, எனக்கு வேலை வந்தது, ओ मेरा काम आया है, நான் ஆசீர்வதிக்கப்பட, ओ मैं आशीषित रहने, நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, मैं अद्भुत को पाने, நாளை வேளையில் எனக்கு வேலை வந்தது. और सुबह के समय मेरा काम आया है, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு विश्वास करने वालों को ஒரு அற்புதத்தை இந்த காலவெளியில் செய்வீராக. अद्भुत सुबह के समय में प्रभु ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, इनको आशीष करते प्रभु, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ओ 2000 साल पहले இயேசுவின் பவனி यीशु का जी सबर புறஜாதியை ரட்சித்தது, अन्य जातियों को उद्धार அதை किया, நினைவு கூறுகிறோம். ओ उसे स्मरण करते हैं, இன்னைக்கு கொடுத்தோர நியாயம் ओ आज ये पाप सत्य में பவனியாய் அனுசரிக்கணும். ऐसे सबर के से आप இது मुझे எனக்கு ஆசீர்வாதம் வந்தது, ओ मुझे आशीष आई எனக்கு है, விடுதலை வந்தது. मुझे छुटकारा आई है, விசுவாசிக்கிறது அடையாளமாய் ओ विश्वास करने वाले கரங்களை தட்டி சொல்லுங்களேன், तालियों को बचा कर गए, எனக்கு விடுதலை வந்தது, ओ मुझे छुटकारा आई है, அற்புதம் வந்தது, मुझे अद्भुत आई है, ஆசீர்வாதம் வந்தது, ओ मुझे आशीष आई है, வேலை வந்தது. मेरा काम आया है, நான் பரிசுத்தமுள்ளவனாக, वहाँ पवित्र पिता है, என் ஜனத்தை வெறுமையான பாதைகள் ओ मेरे को खाली ना भेज प्रभु, அந்த ரூத் வெறுமையாய் வந்தார். जब वो रूत खाली हाथ आए, போவாஸ் மடியில கோதுமை நிரப்பினான். ओ आज उसके गोद पर उसने सारे खलियों से भर दिया, என் ஜனம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வெறுமையா வருதுப்பா. ओ मेरे लोग जब हर हफ्ता खाली हाथ आते हैं, மறுநாள் வெறுமையை பார்க்கறாங்கப்பா. और दूसरे दिन खालीपन का सामना करते हैं, நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், कल हम क्या करने पर है, நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், मैं कैसे सामना करूंगा, வெறுமையினால பேச முடியல, वो खालीपन से मैं नहीं बोल पाता, என்னால் பேச முடியாமல் இருதயத்துல பேசுறது. ओ नहीं बोल पाए सर में, அந்த வெறுமை மாறுகிற நேரம் இந்த நாளா இருக்கட்டும். वो खालीपन बदलने का समय बदल இந்த जाए, சபையில இதுவரை தீர்க்கதரிசன வார்த்தைகளா இருக்கட்டும். ओ ये कलीसिया मिले वर्षवाणी का वचन हो, மகனே மகளே, मेरे बेटाओं में சபையிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். ओ सभा से कही जाने वाली वचन महत्व है, இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக பேசுகிறார். प्रभु आज आपके लिए वेट करता என் है, வேலை வந்தது, मेरा काम आया है, என் ஜனத்துக்கு அற்புதம் செய்கிற வேலையா இந்த வேலை. लोगों को अद्भुत करने का वो काम, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. परिवारों को आशीष कर, காவலனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். सुबह के समय तेरे आशीष ठहरे, ஆசீர்வதியும். आशीष कर, அதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். सारा स्तुति आदर महिमा आपको இயேசுவின் மூலம் ஆமென். यीशु के नाम से आते हैं, தலைமையில கை வச்சு சொல்லுங்களேன். ओ आइए अपने सिर पर हाथ रख करके, मेरे में समझ गया, यीशु के लहू में समझ गया, सारा की लहू में समझ गया, कोई शैतान मुझे छुपा पाए, कोई हाथ मुझे छुपा पाए, Hallelujah. 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 பக்கத்துல ஒரு கை கொடுத்து சொல்லுங்களேன். पांच वाले को हाथ देकर कहे, ஒரு அற்புதம் செய்ய आपको अद्भुत करने के लिए இன்றைக்கு வேலை வந்தது. आज प्रभु का काम आया है, விசுவாசத்தோட சொல்லுங்க. तो अद्भुत के साथ ரெண்டு कहे, மூணு பேர் பார்த்து சொல்லிட்டு போங்க. दो तीन जन को कहकर
जाए ஒரு அற்புதத்தை செய்ய பொழுது வேலை வந்தது. God और एक bless you. अद्भुत करने के लिए काम और समय आया है